அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியினால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மார்க்க விளக்க வகுப்பு தொடரிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண வெள்ள நிலைமைகள் மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக அதிகமான மழை எமது பிரதேசத்திலும் பெய்து கொண்டிருந்ததால் வகுப்பை நடாத்த முடியாமல் போயிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் 3வது தொடரிலே உங்களை சந்தித்திருக்கின்றோம். உயிரோட்டமான தொழுகை என்கின்ற அந்த தலைப்பின் 3வது அமர்விலே இன்று நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். அதிலே வித்தியாசமான பல்வேறு வழிமுறைகளை நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி வந்திருந்தோம். 12 வழிமுறைகளை நாங்கள் உங்களோடு ஏற்கனவே கதைத்திருந்தோம். இன்று 13வது வழிமுறையிலிருந்து உங்களோடு பேச நினைக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் தொழுகையை என்பது ஒரு மோமினுடைய மிஅராஜ், அது அவனுடைய ஆன்மீக பயணம், இறைவனை நோக்கி அவன் நகர்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். தொழுகை என்பது ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் விடுபட முடியாத அவனோடு இணைந்த ஒரு விடயமாக இருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த தொடரிலே தான் இன்று இன்னும் சில வழிமுறைகளை நாங்கள் பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு வழிமுறை தான் நாங்கள் தொழுகையை உயிரோட்டமாக்குவதற்கு ஃபர்லான தொழுகைகளை தொழுகின்ற போது அந்த ஃபர்லான தொழுகைகள் மாத்திரம் போதாது என்ற உணர்வு எங்களுக்குள் வர வேண்டும். நான் இன்னும் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை இன்னும் நினைத்து பார்க்க வேண்டும், இன்னும் அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளத்துக்குள் ஏற்பட வேண்டும். எனவேதான் சுன்னத்து தொழுகைகளும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுன்னத்தான தொழுகைகள் கட்டாயமானது அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன சுன்னத்தான தொழுகைகள் 12 ரக்காத்துக்கள் இருக்கின்றன. அந்த 12 சுன்னத்தான தொழுகைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் விட்டது கிடையாது. அவர்கள் பயணத்திலோ அல்லது போராட்ட களங்களிலோ இருந்தாலே தவிர பொதுவான நாட்களில் அவர்கள் அந்த சுன்னத்தான தொழுகைகளை விடுவது கிடையாது. அதிலே மிகவும் ஏற்றமான சுன்னத்து தொழுகை தான் சுபகுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காத்துடைய சுன்னத்து தொழுகை. சுபகுக்கு முன்னால், சுபகுக்கு பிந்தி சுன்னத்து தொழுகை கிடையாது. சுபகுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் சுன்னத்து தொழுகையை நாங்கள் கட்டாயம் அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த சுன்னத்து தொழுகையினுடைய நன்மையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களும் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை விட சிறந்த ஒரு வளம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு விடயத்தை நான் சொல்லித் தரட்டுமா? அதுதான் சுபகு தொழுகைக்கு முன்னால் இருக்கின்ற அந்த 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் இரண்டு ரக்காத் தொழுகையை நீங்கள் விட்டு விடாமல் தொழுது வாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், அந்த கீழே இருக்கக்கூடியவர்கள் கீழே அமர்ந்தால் கொஞ்சம் வயதானவர்கள், கால் இயலாதவர்கள் மேலே அமர்ந்து கொள்ள வசதியாக இருக்கும். கதிரையில் இருக்கக்கூடியவர்களில் கீழே உட்காரக்கூடிய நிலைமையில் உள்ளவர்கள் கீழே உட்கார்ந்து வயதானவர்களுக்கு இடம் வழங்குமாறு அன்பாக கற்றுக்கொள்கின்றோம். சரி, ஜஸாக்குமுல்லாஹ். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த சுபஹுடைய சுன்னத்து தொழுகை என்பது அவர்கள் ஒருபோதும் விட்டுவிடாத ஒரு தொழுகையாக இருந்தது. மாத்திரமல்ல, அதனுடைய நன்மையை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது அது எத்தகைய நன்மை? இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்தது. இதனை நீங்கள் சற்று ஒரு பிராக்டிக்கலாக நாங்கள் சிந்தித்து பார்த்தால், ஒரு சாதாரணமாக ஒரு இடத்திலே ஒரு நிவாரணம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதனை எடுத்துக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம், அதற்காக எங்களை பதிவு செய்கிறோம், அதனை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம், அதற்காக போய் போலியில் நிற்கிறோம், எல்லாமே செய்வோம். ஒரு சாதாரண ஒரு 5000 ரூபாட 2000 ரூபாட ஒரு பொதி எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்காக இவ்வளவு முயற்சி செய்கிறோம். ஒரு சாதாரண ஒரு 2000 ரூபாட பொதி, ஒரு 5000 ரூபாட பொதி கிடைக்கிறது என்றால் நாங்கள் எவ்வளவு முயற்சிக்கிறோம் அதனை எடுத்துக்கொள்வதற்காக. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்கள், அதில் இருக்கிற ரத்தின கற்கள், மாணிக்க கற்கள், தங்கம், வெள்ளி, நாணயங்கள், பணம், பொருளாதாரம் அத்தனையும் சேர்த்தால் வருகின்ற அந்த பெருமானத்தை விட உனக்கு சுபகு தொழுகையினுடைய முந்திய சுன்னத்தால் ஒரு நன்மை கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுபகுக்கு முந்தின சுன்னத்துக்கு எவ்வளவு நன்மை என்றா சுபகு தொழுகிறதுக்கு
ஒரு சுன்னத்து தொழுகைக்கு இவ்வளவு நன்மை என்றால் ஃபர்து தொழுகைகளுக்கு இவ்வளவு நன்மை இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இபாதத்து தான் இந்த சுபஹுடைய முந்திய சுன்னத் என்பது, அதை மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் வீட்டிலே தொழுதாலும் சுபஹுடைய தொழுகைக்காக அழுகின்ற போது அந்த 2 ரக்காத்தை தொழுது விட்டுத்தான் சுபஹுடைய தொழுகையை நாங்கள் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வாழ்நாளில் காலையில் எழும்புகின்ற போது நமக்கு இந்த உலகமே சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரும் குபேரனாக நாங்கள் காலையில் எழும்புகிறோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்தின் சொத்துக்களும் நமக்குத்தான் சொந்தம் என்று சொன்னால் இவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக அது இருக்க வேண்டும். அதுதான் சுபஹுடைய முந்தைய சுன்னத். அதனைத்தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம். ஃபர்லை போதாது என்று கருதுகின்ற ஒருவர் சுன்னத்து தொழுகைகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒருவராக இருப்பார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவேதான் சுன்னத்தையும் சேர்த்து தொழ வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கின்றோம். இந்த மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னால், எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனது இரட்சகனுடன் நான் இருக்கிறேன், அவனுக்கு முன்னாலே நான் பணிந்திருக்கிறேன், குனிந்திருக்கிறேன், சிரம் தாழ்த்தி சுஜூது செய்திருக்கிறேன், அவனது பக்கபலத்தை, நெருக்கத்தை, இரக்கத்தை, கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எங்களுக்குள் வர வேண்டும். நான் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பவன், அவன் இன்று எனக்கு அடைக்கலம் இல்லை என்ற உணர்வு எங்களுக்குள் வர வேண்டும். நான் ஆபத்துக்கள் சூழ வாழுகின்றவன், அவன் இன்று எனக்கு பாதுகாப்பில்லை என்ற உணர்வு எங்களுக்குள் வர வேண்டும். நான் தேவையுடையவன், அவன் இன்று எனக்கு ஆறுதல் இல்லை என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். நான் என தன்னை பணித்தும் நம்முடைய இரட்சகனை உயர்த்தியும் பார்க்கும் ஒருவருக்கு தொழுகையை அவசரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது. இப்போது சிந்தித்து பாருங்கள். இப்போது இயற்கை அனர்த்தத்திலே மரணித்து போன அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் சமூக வலைத்தளங்களூடாக செய்திகளூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிராமமே இரவு தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அப்படியே மண் சரிவினால் அப்படியே அவர்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை ஷஹீதுகளாக பொருந்தி கொள்ளட்டும். ஆனால் அந்த நிலைமையை யோசித்து பாருங்கள். எங்களுக்கும் இது நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. திடீரென ஒரு நாள் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போதோ ஒரு நிலநடுக்கத்தால், ஒரு சுனாமியால், இன்னும் ஒரு பேரிடரால், ஒரு வெள்ளப்பெருக்கால், ஒரு அணை உடைப்பினால் நாங்கள் திடீரென மூழ்கி போகக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கும் வராது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்போது மூதூரிலே ஏற்பட்டிருக்கிற அந்த வெள்ளம் வரலாறு காணாத ஒரு வெள்ளம். அவர்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு வெள்ளம் வரும் என்று எதிர்பார்த்ததே கிடையாது. அப்படி எங்களுடைய வீடுகள் மூழ்கும் என்று அவர்கள் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அப்படி ஒரு வெள்ளம், ஒரு பேரழிவு அவர்களை தாக்கி இருக்கிறது என்றால் திடீரென வரும், யாரும் எதிர்பாராமல் வரும். எல்லோரும் சொன்னார்கள் கிழக்கு மாகாணம், நம்முடைய மட்டக்களப்பு மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது என்று அறிவியலாளர்கள் எல்லாம் சொன்னபோது அல்லாஹ் தஆலா அதனை பொய்யாக்கி எதிர்பாராத இடங்களிலே அந்த அனர்த்தங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். எனவே நாங்களும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு தினத்திலே, நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கின்ற ஒரு நேரத்திலே திடீரென எங்களையும் இந்த அனர்த்தங்கள் வந்து பீடிக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் யாருக்கும் கிடையாது என்பதை நாம் இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். எனவேதான் நாங்கள் எப்போதும் இந்த ஃபர்லோடு எங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி கொள்ளாமல், நாளை காலை அனர்த்தம் ஏற்பட போகிறது என்றால் இன்று இரவு நான் தொழுத இஷாவுடைய தொழுகை தான் இறுதி தொழுகையாக இருக்க போகிறது. இந்த உணர்வு ஒவ்வொரு தொழுகையிலும் எங்களுக்கு வர வேண்டும். இந்த இயற்கை அனர்த்தமும் எங்களுக்கு அதனைத்தான் உணர்த்துகிறது. அடுத்த நேரம் வக்துக்கு நான் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அன்று இரவு தூங்க போன எத்தனை பேர் இந்த உத்தரவாதத்துடன் தூங்கியவர்கள்? நாளை விடியும் என்ற நம்பிக்கையோடு தானே எல்லோரும் தூங்க போவார்கள். ஆனால் அதுதான் என்னுடைய கடைசி இரவு என்பதற்கு யாருக்கும் தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தொழுகைகளை உயிரோட்டமாக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த முன்பின் சுன்னத்துக்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வித்ருடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, ஏனைய சுன்னத்தான தொழுகைகளோடு எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சுன்னத்து தொழுகைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். நாளை மறுமையிலே எங்களுடைய ஃபர்து தொழுகைகள் அளக்கப்படும். எங்களுடைய ஃபர்து தொழுகைகள் தராசில மீசானிலை போட்டு நெருக்கப்படும். அப்போது எப்படியும் குறைபாடுகள் இருக்கும். நாங்கள் எத்தனையோ தொழுகைகளை தொழாமல் விட்டிருப்போம், கலாவாக்கி இருப்போம், தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதனை பிந்தி தொழுதிருப்போம். அப்படி பல பாவங்களை நாங்கள் செய்திருப்போம். அப்போது அந்த குறைபாடுகள் எல்லாம் எடுத்து காட்டப்படும். அப்போது அந்த அடியான் பயந்து நடுங்கி கொண்டிருப்பான். அல்லாஹ்வுக்கு முன்னால் பயந்து நடுங்கி கொண்டிருப்பான். என்னுடைய நிலைமை என்னமாக போகிறது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், போன அடுத்த வகுப்பிலே நான் சொன்ன விடயம்தான், முதலாவது மறுமையில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். அது சீராக இருந்தால்தான் அடுத்த அனைத்தும் சீராக இருக்கும் என்பதை சொன்னோம். எனவே இப்படியான ஒரு நிலைமையிலே அந்த மனிதன் தள்ளாடி கொண்டிருப்பான். என்னுடைய நிலைமை என்னவாகும்? என்னுடைய தொழுகையில் இவ்வளவு குறை இருக்கிறதே, இந்த நாள் லுகர் தொழவில்லை, இந்த நாள் சுபஹ் தொழ, எல்லாம் காட்டப்படும். அப்படியே திரையிலே காட்டப்படுவது போல அவனுக்கு
அவ்வளவும் காட்டப்படும். நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம், கவலைப்படுவோம், உள்ளம் வெடுவெடுத்து போகும். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நோக்கி கேட்பான், இந்த அடியான் சுன்னத்து தொழுகைகளை தொழுபவனா? ஃபர்து தொழுகையில் குறை இருக்கிறது, இவன் சுன்னத்து தொழுகைகளை தொழுபவனா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்போது மலக்குமார்கள் சொல்வார்கள், ஆம், இவர் சுன்னத்து தொழுகைகளையும் பேணித் தொழக்கூடிய ஒரு அடியார் தான். அவருடைய சுன்னத்து தொழுகைகளை எடுத்து வாருங்கள், அவருடைய சுன்னத்து தொழுகைகளுடைய நன்மைகள் கொண்டு வரப்படும், அதையும் தராசிலே போட்டு நெருங்கள் என்று சொல்லப்படும். எங்களுடைய ஃபர்து தொழுகையில் இருந்த குறைபாடுகளை எல்லாம் அந்த சுன்னத்து தொழுகை நிவர்த்தித்துக் கொள்ளும். உடனே அல்லாஹ் தஆலா இவன் ஒரு முழுமையான தொழுகையாளி என்று அவனை நீங்கள் எழுதுங்கள், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான் என்ற ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஃபர்து தொழுகைகளை பேணி தொழுவது எப்படி முக்கியமோ அதே போல சுன்னத்து தொழுகைகளின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 12 ரக்காத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து தொழுகைகளை தொழுதிருக்கிறார். 12ஐயும் தொழ முடியுமானவர்கள், அதை விட அதிகம் தொழக்கூடியவர்கள் தொழலாம், 18 தொழலாம். 12 தொழக்கூடியவர்கள் 12ஐ தொழலாம், அல்லது கிடைப்பதையாவது தொழ வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 1-2 தடவையாவது சுன்னத்து தொழுகை தொழுதிருக்க வேண்டும். வித்தருடைய தொழுகை தொழ முடியுமா? தொழுது கொள்ளலாம். இஷாவுக்கு பின்னால் வித்தருடைய தொழுகையை தொழுது விட்டு தூங்குகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ இது எங்களுடைய ஏனைய தொழுகையில் உள்ள அந்த உயிரோட்டத்தை இன்னும் அதிகரிக்கும், அந்த தொழுகையினுடைய ஆத்மார்த்தமான உணர்வை இன்னும் அதிகரிக்கும் என்பதால் தான் சுன்னத்து தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய ஃபர்து தொழுகையின் குறைபாடுகளை நீக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். சஹாபி அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸில் வருகிறது, அவுசானி ஹலீலி பிதலாசின், 3 விஷயங்களை கொண்டு என்னுடைய தோழர் ஹலீல், என்னுடைய தோழர் எனக்கு 3 விடயங்களை வசியத்தி சொன்னார். நாங்கள் சொல்றதா, நீங்கள் வாப்பா எனக்கு 3 விஷயத்தை வசியத்தை சொல்லி போட்டு மௌத்தாயினார், அப்படி சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி அவர் சொல்கிறார், அவுசானி ஹலீலி பிதலாசின், என்னுடைய தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 விடயங்களை வசியத்தை சொல்லிவிட்டு போனார், அதனை நான் ஒருபோதும் விட்டுவிட்டதில்லை. அதில் முதலாவது விடயம் அவர்கள் சொன்னார்கள், ரகாத்தை லுஹா, 2 ரகாத் லுஹா தொழுகை தொழுவது. இதை எனக்கு அவர் வசியத்தாக சொன்னார். அடுத்தது, மாதத்திலே சில நாட்கள் நோன்பு நோட்பது, 3 நாட்கள் ஒரு மாதத்திலே சுன்னத்தான நோன்பை நோட்பது. அடுத்தது, தூங்குவதற்கு முன்னால் வித்ருடைய தொழுகையை தொழுவது. இந்த 3ஐயும் எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒசியத்தாக சொன்னார்கள் என்று அந்த சஹாபி அறிவிக்கின்றார். அப்ப லுஹாவுடைய தொழுகை, மூட்டுக்களுக்கு செய்கின்ற சதக்கான்னு சொல்லப்படுகின்ற ஒரு தொழுகை. முடியுமானவர்கள் காலையிலே ஆக குறைந்தது 2 ரகாத், கூடினால் 8 ரகாத் லுஹாவுடைய தொழுகை தொழுது கொள்ளலாம். அது நம்முடைய உடம்புல இருக்கிற 300 சொச்சம் மூட்டுகளுக்கும் சதக்கா செய்த நன்மை எங்களுக்கு தரும். எங்களுக்கு சாத்தியமா? ஒவ்வொரு நாளும் 300 மூட்டுகளுக்கும் சதக்கா செய்வது சாத்தியமா? ஆனால் 2 ரகாத் லுஹா தொழுவது சாத்தியம். அல்லாஹ் அதற்குரிய நன்மையை தருவதாக வாக்களித்திருக்கிறான். அதுக்கு ஒரு 5 நிமிடம் போதும். காலையிலே லுஹா தொழுவதற்கு 5 நிமிடங்கள் போதும். 2 ரகாத் லுஹாவை தொழுது கொள்வது. இஷாவுடைய தொழுகையோடு சேர்த்தே 3 ரகாத் சுன்னத்தை தொழுது விட்டு 3 ரகாத் வித்தரை தொழுது விடுவது. தஹஜ்ஜுக்கு எழும்பு கொண்ட பழக்கம் இருந்தால் வித்தரை நாங்கள் பிற்படுத்தி தூங்கி எழுந்து தொழுவது. இல்லை எனக்கு அது சிரம சாத்தியம் என்று நினைக்கிறவர்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாலேயே 3 ரகாத் அல்லது 1 ரகாத்தாவது வித்தர் தொழ முடியும். சிங்கிள் 1 ரகாத் கூட வித்தரை தொழுது முடிக்க முடியும். எனவே இந்த நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பர்து தொழுகையில் உயிரோட்டம் ஏற்படுவதற்கு சுன்னத்து தொழுகை அவசியம். ஏன் முந்திய சுன்னத்தை தொழுவது என்றால், அந்த தொழுகைக்குள்ள போறதுக்கு முதல் நாங்கள் பல சிந்தனைகளோட பல விடயங்களோட நாங்கள் 2 ரகாத் முந்தின சுன்னத்தை தொழுகின்ற போதோ அந்த சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்பட்டு தொழுகையினுடைய சிந்தனைக்கு வந்து திருப்பி பர்தை தொழுகின்ற போதோ இன்னும் உயிரோட்டம் அதிகரிக்கும். பிந்திய சுன்னத்துக்களை ஏன் சில போது தொழுகிறோம்? தொழுகையிலே கிடைத்த உயிரோட்டத்தை இன்னும் அதிகரித்து இன்னும் சில துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இன்னும் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்வதற்காக பிந்திய சுன்னத்துக்களை தொழுகிறோம். எனவே சுபஹுக்கு முந்தைய 2 ரகாத், லுஹருக்கு முந்தைய 4 ரகாத்துக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். லுஹருக்கு முந்தி 4 ரகாத் சுன்னத்து தொழுதார்கள். சில டைம் பிந்தி 4 ரகாத்து தொழுதார்கள். 8 ரகாத் லுஹருக்கு மாத்திரம் சுன்னத்து தொழுது இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் வலியுறுத்தப்பட்டது முந்தினது 4, பிந்தினது 2, 6 ரகாத் வலியுறுத்தப்பட்டது. சுபஹுக்கு 2 வலியுறுத்தப்பட்டது, அசருக்கு இல்லை. அசருக்கு வலியுறுத்தப்பட இல்லை. முந்தின சுன்னத்து 2 ரகாத் தொழலாம், அது வலியுறுத்தப்பட்ட ஒன்று கிடையாது.
பிந்தி தொழக்கூடாது, அசருக்கு பிந்தி தொழக்கூடாது, சுபவுக்கும் பிந்தி தொழக்கூடாது. மஹரிபுக்கு முன்னால் 2 ரகாத் விரும்பினால் நாங்கள் தொழலாம், அது வலியுறுத்தப்பட இல்லை. ஆனால் பின்னால் தொழுகின்ற 2 ரகாத் வலியுறுத்தப்பட்ட 2 ரகாத்துக்கள். இஷாவுக்கு முன்னால் 2, பின்னால் 2 வலியுறுத்தப்பட்ட ரகாத்துக்கள். ஆகவே மொத்தமாக 12 ரகாத்துக்கள் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துக்களாக இருக்கின்றன. சுபவுக்கு முந்தி 2, லுஹருக்கு முந்தி 4, லுஹருக்கு பிந்தி 2, மஹரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2. இந்த மஹரிபுக்கு முன்னால தொழுகிறோம், இஷாவுக்கு முன்னால தொழுகிறோம் வலியுறுத்தப்பட்டது கிடையாது. 12 ரகாத்துக்கள் தான் மிகவும் வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தொழலாம். மஹரிபுக்கு முந்தி 2 தொழலாம், அசருக்கு முந்தி 2 தொழலாம், இஷாவுக்கு முந்தி 2 தொழலாம், லுஹருக்கு பிந்தி 4 தொழலாம். இதெல்லாம் வலியுறுத்தப்படலாம், நாங்கள் செய்யலாம். வலியுறுத்தப்பட்டது 12. இந்த 12ஐயும் முடியுமான வரைக்கும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை அந்த அப்படி 12 ரக்காத்துக்களை மிஸ் பண்ணுற ஆக்கள் இன்றைக்கு ஒரு நியத்து வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றிலிருந்து நாங்கள் அந்த 12 ரக்காத்துக்களை மிஸ் ஆகாமல் தொழுவுறத்துக்கு முயற்சி செய்வோமாக இருந்தால் ஃபர்து தொழுகையும் உயிரோட்டமாக மாறும். அதில் ஏற்படுற குறைபாடுகள் நிவர்த்திக்கப்படும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். தொழுகையை உயிரோட்டமாக்குவதற்கு 14வது வழிமுறை, இதுதான் மிக முக்கியமான வழிமுறை, அறிவோடு தொழுதல். இதில் தான் நாம் பலர் குறைவிடுகின்ற ஒரு விஷயம். மற்ற எல்லாம் செஞ்சிடலாம், ஆனால் அறிவோடு தொழுதல் என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அறிவோடு தொழுதல் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் இரவு முழுவதும் விழித்திருந்து தொழுகிறார். இரவு இஷா தொழுகையிலிருந்து சுபு வரைக்கும் விழித்திருந்து ஃபுல்லாக தொழுது விட்டே இருக்கிறார். அவருடைய தொழுகை சிறந்ததா அல்லது இரவியிலே ஒரு பகுதியிலே 3இல் ஒரு பகுதியிலே விழித்திருந்து தொழுகின்ற தஹஜ்ஜத் தொழுகை சிறந்ததா? இந்த 2இலே எது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2ஐயும் சொல்லல, 3வது ஒரு ஆப்ஷனை சொன்னார். இவர் கேட்ட 2 ஆப்ஷனையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல, 3வது ஒரு ஆப்ஷனை சொல்கிறார்கள். அறிவோடு தொழுகின்ற தொழுகை தான் சிறந்தது சொன்னார். அவர் இரவு முழுக்க நின்று தொழுதாலும் அந்த தொழுகைக்கு ஒழுங்கான பலன் கிடையாது. இரவிலே ஒரு பகுதி நின்று தொழுதாலும் அந்த தொழுகைக்கு ஒழுங்கான பலன் கிடையாது. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் அறிவோடு தொழுதால் அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றமான தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ அறிவோடு தொழுதல் என்றால் என்ன என்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அறிவோடு தொழுதல் என்றால் என்ன ஓதுகிறோம் என்பதை கிரகித்து கொண்டு தொழுவது. நாங்கள் நினைக்கிற எல்லாரும் தொழுக அரபு மொழியில் தொழுகிறோம், எனவே கஷ்டம், எங்களுக்கு கருத்து விளங்காத இன்னைக்கு. வெறும் 100 சொல்லை விட குறைவான சொற்கள் தான் தொழுகையில் அரபு மொழியில் நாம் சொல்லுகின்ற சொற்கள். அது தெரியுமா உங்களுக்கு? வெறும் 100 சொற்களை விட குறைவு. 100 சொல். எங்கட மொழி தாய்மொழி தமிழ், லட்சக்கணக்கான சொல் நமக்கு தெரியும் தமிழ்ல. ஆனால் இங்கிலீஷ் எங்கட தாய்மொழி இல்லை. ஆனால் எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல குறைஞ்சது 1000 சொல்லாக தெரியுமா இல்லையா? நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஃபேன் அங்கம், லைட் அங்கம், கம்ப்யூட்டர் அங்கம், எத்தனையோ சொற்களை இங்கிலீஷில் சொல்கிறோமே, கற்றுக்கொண்டு இருக்கிறோமே. அப்போ ஆக குறைஞ்சது ஒரு 100 சொல்லை நீங்கள் அரபு மொழியில் கற்றுக்கொண்டால் போதும், தொழுகையை உயிரோட்டமாக தொடரலாம். 100 சொல், வெறும் 100 சொல். முழு குர்ஆனையும் விளங்குறதுக்கு, முழு குர்ஆனையும் நீங்கள் அரபு மொழியோடு சேர்த்து விளங்கி கொள்றதுக்கு சாதாரணமாக அரபுல இருக்கிற 4000 சொல் தெரிந்தால் முழு குர்ஆனும் விளங்கும். முழு குர்ஆனும் விளங்கும். குர்ஆன்ல பெரும்பகுதி விளங்கணும் என்றால், குர்ஆன்ல பெரும்பகுதி விளங்கணும் என்று சொன்னால் 2000 சொற்கள் தெரிந்தால் பெரும்பகுதி விளங்கும். குர்ஆன்ல முக்காவாசி கிட்ட விளங்கும். குர்ஆன்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 500 தொடக்கம் 700 சொற்கள் தெரியுமெண்டா குர்ஆன்ல 3இல் 1 விளங்கும். ஏனென்றா அதே சொல் தான் திருப்பி திருப்பி வருது. அல்லாஹ் என்ற சொல் நமக்கு தெரியும், ரஹ்மான் என்ற சொல் நமக்கு தெரியும், ஜன்னா என்ற சொல் நமக்கு தெரியும், நார் என்ற சொல் நமக்கு தெரியும். அதுகள் தானே திருப்பி திருப்பி வார குர்ஆன்ல. சில அரிதான சொற்கள் தான் பாடமாக்கி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சொல். ஆனால் இன்றைக்கு டெக்னாலஜி அறிவு வளர்ச்சி அடைந்ததன் விளைவு இது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. இன்றைக்கு சாஃப்ட்வேர் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, சொல்லுக்கு சொல் குர்ஆனை மொழிபெயர்த்து தரதுக்கான எல்லா ஃபோனில் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஆகவே நாங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. அரபு மொழியை கற்றுக்கொள்றதுங்கிற இன்னைக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் குறைஞ்சது முதலாவது தொழுகையினுடைய ஓதல்களையாவது கருத்து விளங்கி பொருள் விளங்கி தொழக்கூடியவர்களாக இருந்தால் தொழுகை உயிரோட்டமாக மாறும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே அறிவோடு தொழுதல் என்பதற்கு தான் இஸ்லாத்திலே கூலி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வசனத்தை பாருங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பயபக்தி உடையவர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்கள் யார் தெரியுமா?
அறிவுள்ளவர்கள். அப்ப அறிவு இருந்தால் தான் எங்களுக்கு அதனால் முழுமையான நன்மை கிடைக்கும். அறிவில்லாமல் செய்கிற அமல்களுக்கு இஸ்லாத்தில் பெரிய ஏற்றம் கிடையாது. அறிவோடு விளங்கி செய்கின்ற அமல்களுக்கு தான் கூலி அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மற்றும் ஒரு வழிமுறை தான் தொழுகையை உயிரோட்டமாக்கிக் கொள்வதற்கு இன்னும் ஒரு வழிமுறை தான் மரணத்தை நினைவு கூறுவது. தொழுகின்ற போது மௌத்துடைய சிந்தனையை உள்ளத்துக்கு கொண்டு வந்துவிட்டு தொழுவது. நான் தொழுகின்ற கடைசி தொழுகை. இப்போ நான் வரும்போது ஜனாசா அறிவித்தல் கேட்டுக்கொண்டிருந்தது காதுக்கு. இந்த பள்ளிக்கு வரும்போது ஜனாசா அறிவித்தல் காதுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. பள்ளியில் அறிவிச்சு கொண்டிருந்தாங்க ஒரு ஜனாசா அறிவித்தல். நாளாந்தம் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் மரணித்த செய்தியை கேட்கிறோம். அதை நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்த ஜனாசா அறிவித்தல் என்னுடைய அறிவித்தலாக இருந்தால் எப்படி இருக்கும்? எனவே இந்த தொழுகையை நான் கடைசி தொழுகையாக தொழுகிறேன் என்ற எண்ணத்தோடு மரணத்தை நினைத்து தொழுவது ஒரு சுன்னத். மரணத்தை நினைப்பது ஒரு சுன்னத். பைஹகியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உன்னுடைய தொழுகையிலே நீ மரணத்தை நினைவுபடுத்திக் கொள்வாயாக. ஏனெனில் ஒரு மனிதன் தொழுகையிலே மரணத்தை நினைவு கூறுவதால் அவனது தொழுகையை அழகாக தொழுவதற்கு வாய்ப்பு கிட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னான். அவன் தொழுகையை உயிரோட்டமாக்குறதுக்கு நபி அவங்க கற்றுத்தந்த இன்னும் ஒரு வழிமுறை என்ன? மரணத்தை நினைவு கூறும், மௌத்தை நினைச்சு பார்க்கணும். இதுதான் நான் தொழுகிற கடைசி தொழுகை ஆயிக்கும், இதுக்கு பிறகு எனக்கு தொழுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தால் அந்த தொழுகை உயிரோட்டமிக்க அழகான ஒரு தொழுகையாக மாறும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு பிறகு எனக்கு தொழ கிடைக்காது என்ற எண்ணத்தோடு தொழ வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்றாங்க. உங்களுக்கு இன்னொருக்கா தொழ கிடைக்காது என்ற சந்தர்ப்பத்தோட இதுதான் நான் தொழுகிற கடைசி சந்தர்ப்பம் என்று நினைச்சு நீங்க தொழுதால் உங்களுடைய தொழுகை உயிரோட்டமாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்ததாக பைஹகியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே மரணத்தை நினைவு கூற வேண்டும். தொழுகையில் நாம் மரணத்தை நினைவு கூற வேண்டும். உதுகுருல் மௌத்த ஃபீ ஸலாத்திக, உன்னுடைய தொழுகையிலே நீ மௌத்தை நினைவுபடுத்துவாயாக. ஃபைன்னர் ரஜுலு இதா தக்கரல் மௌத்த ஃபீ ஸலாத்திஹி, ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையிலே மரணத்தை நினைவுபடுத்தி விட்டால் அவனுடைய தொழுகை அழகாகிவிடும், அது அவனுக்கு தொழுகையை இலகுவாக்கிவிடும், சிறப்பாக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 16வது விஷயம், தொழுகையை உயிரோட்டமாக்கிக் கொள்வதற்கு இஸ்லாம் சொல்கின்ற அடுத்த முக்கியமான ஒரு விடயம் தான் தொழுகிற இடங்களில் இருக்கிற டிஸ்டர்பான விஷயங்கள், நமக்கு தொந்தரவு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீக்க வேண்டும். தொழுகையிலே எங்களுடைய சிந்தனையை பராக்காக்கக்கூடிய விஷயங்களை அகற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாட்டில் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வாராக்கள் முசல்லாக்களை கொண்டு வருவார்கள். நாங்கள் சில நேரம் அந்த முசல்லாவில் தொழு, அதில் வடிவான படங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. மக்காட படம், மதீனாட படம், பலஸ்தீன் அல்-அக்ஸாவுடைய படமெல்லாம் போடப்பட்டிருக்கும். இது நல்லமா சரி இல்லையா என்றால் முசல்லாவில் நிச்சயமாக எந்த படமும் இருக்கக்கூடாது. இந்த முசல்லாவில் எங்கே அச்சிடுறேன்னா அரபு நாடுகளில் இல்லை. இது அச்சிடுறது, இதை பிரிண்ட் பண்ணுறது, இதை தைக்கிறது பெரும்பாலும் சைனாவில். அங்கிருந்தான் அது ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கே போய் அங்கிருந்து நாம் அதை வாங்கிட்டு வாரோம். உண்மையிலேயே தொழுகின்ற விரிப்பு வெள்ளை விரிப்பாக இருக்கிறதா ஆக சிறந்தது. தொழுகை விரிப்பு வெள்ளை நிறத்தில் விரிப்பாக இருந்தால் அதில் எந்த சிந்தனையும் வராது. ஒரு நல்ல தூய்மையான எண்ணம் எங்களுக்கு வெறும் சுஜூது செய்கிற இடத்தை நாங்கள் பார்க்குற நேரம் அங்கே ஒரு பள்ளி இருந்தால் அதில் டிசைனை நோக்கி நம்மளோட சிந்தனை போ, நம்மளோட பார்வை அதில் போ, அந்த சிந்தனை அங்கே போய் கலந்து. ஆகவே முசல்லாக்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முசல்லாக்களில் படம் போடப்பட்டிருந்தால் அதில் தொழக்கூடாது. நாங்கள் நிறைய பேர் முசல்லா தானே, மக்கால் வந்து கொண்டு வந்த முசல்லா, மக்கால் வந்து கொண்டு வந்தாலும் அதில் படம் இருந்தால் அதில் தொழக்கூடாது. அதில் படம் போட்டோம். நான் நிறைய முசல்லாக்களை கண்டிருக்கிறேன். அதில் இந்த நூல் ஒர்க் செய்யப்பட்டிருக்கும், எம்ப்ராய்டிங் செய்யப்பட்டு நிறைய அழகான அலங்காரங்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படியான முசல்லாக்களில் தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய சிந்தனையை பராக்காக்கும், தொழுகையினுடைய அந்த உயிரோட்டத்தை இல்லாமலாகும். எனவே முடியுமா இருந்தால் அந்த முசல்லாக்கு மேலே ஒரு அழகான ஒயிட் கிளாத் ஒன்று நீங்கள் தச்செடுத்து கொண்டால் அது தூய்மையாகவும் இருக்கும். வெள்ளைங்கிறது தூய்மை, ஊற்றப்பட்டால் விளங்கும். ஆகவே தொழுகிற இடம் தூய்மையாக இருப்பது மிக முக்கியமானது. இரண்டாவது, அதில் தொழும்போது வேறு சிந்தனைகள் ஏற்படாமைக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி இப்போ பள்ளிவாசல்களில் ஒரு பிரச்சனைக்கு இந்த டைல்ஸில் டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய டிசைன் போட்ட டைல்ஸுகளை பதிச்சு விடுறதாலையும் சிந்தனை குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இப்போ இந்த மாதிரி டைல்ஸ்னால் பிரச்சனை இல்லை. எந்த விதமான டிசைனுகள், சிந்தனையை குழப்பக்கூடிய விஷயங்கள் இல்லாத மாதிரி டைல்ஸுகள் பதிக்கப்படுவதும் மிக முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் தொழுகை அறை ஒன்றை அமைப்பதாக இருந்தால் அங்கே நம்முடைய சிந்தனையை குழப்பக்கூடிய எந்த ஒரு படங்கள், காட்சிகள் ஒட்டி இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்களுக்கு சொல்கிற விஷயம், பள்ளிவாசலுக்கு போகிற நேரம் எழுத்து போட்ட டிஷர்ட்டுகள், படம் போட்ட டிஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு தொலைப்போகுவான்.
மற்ற டைமில் போடுறது பிரச்சனை இல்லை. தொழுகைக்கு அப்படி எழுத்து படங்கள் போட்ட உருவங்கள் போட்ட விஷயங்களை போட்டுட்டு போனால் பின்னால் நிற்கிறவர தொழுகை அவருக்கு பிரச்சனை இல்லை. பின்னால் நின்று தொழுபவருடைய சிந்தனை அந்த படத்தை நோக்கி போயிடும். அவர் சுஜூதுக்கு போகும்போது அவருடைய டிஷர்ட்டில் உள்ள படம் எழுத்து அதை வாசிப்பார், கண் அதை பார்க்கும், அதில் சிந்தனை போகும். எனவே அது சிந்தனையை குழப்பும். எனவே தவிர்த்து கொள்ள வேண்டும். வீடுகளில் பெண்கள் தொழுகிற நேரம் நான் சொல்கிறேன், இந்த முசல்லாவுடைய விஷயம், தொழுகை அறை என்று ஒன்று இருந்தால் அதில் இருக்கிற தேவையில்லாத படங்கள் எழுத்துக்களை நீக்கி விடுவது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, ஒரு சுன்னா இருக்கிறது. நாங்கள் அதனை பின்பற்றுவது இல்லை பெரும்பாலும். சுத்துரா அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. சுத்துரா, சுப்ரா இல்லை சுத்துரா. சுத்துரா என்று சொல்வது தடுப்பு. சத்தர என்றால் திரையிட்டான், மறைத்தான், தடையிட்டான் என்ற கருத்து இருக்கிறது. சுத்துராங்கிறது தடுப்பு. கட்டாயம் தனியாக தொழுகின்ற ஒவ்வொருவரும் சுத்துராவை வைத்து தொழ வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் சுஜூது செய்கிற இடத்துக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைக்க வேண்டும். அது ஒரு கம்பு குச்சியாக இருக்கலாம், ஒரு அடி உயரமுள்ள ஒரு குச்சியை கூட நீங்கள் நாட்டி வைக்கலாம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மண்ணில் தான் பள்ளிவாசல் இருந்தது. பள்ளிவாசல் மண் தானே, டைல்ஸ் பதிச்ச பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் தொழல. ரசூலுல்லாஹ் தொழுத பள்ளிவாயல் ஈச்ச மரங்கள் நாட்டப்பட்டு அதுக்கு மேலே ஈச்ச ஓலையால் கூரை போடப்பட்டு வெறும் மணல் தரை, அங்கே நிலம் கூட இழுக்கப்பட்டிருக்கவில்லை, மணல் தரையில தான் தொழுதார்கள். அதனால தான் நீங்கள் ஹதீஸ்கள்ல பாருங்க, உங்களில் ஒருவருக்கு சளி எச்சிலோடு வந்து விட்டால் உங்கள் காலுக்கு கீழே துப்பி விடுங்கள் ஹதீஸ்ல இருக்குது. இது எப்ப பொருத்தம்? இந்த பள்ளிக்கு பொருத்தம் இல்லை. இந்த ஹதீஸ் எங்க பொருத்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த பள்ளிவாசலுக்கு மிக பொருத்தமே. மணல் ஆகவே அந்த காலுக்கு நடுவுல மண்ணை தோண்டி போட்டு துப்பி கொள்ளணும் என்கிறது அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது அந்த சூழலுக்கு ஓகே அந்த ஹதீஸ். இப்போது அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, இப்ப இருக்கிற பள்ளிவாசல்கள் வித்தியாசம். ரைட், அது ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த சுத்துராவும் மணல்ல தான் நீ தொழுதாங்க. அவங்க ஒரு குச்சொண்டை கொண்டு வந்து நாட்டி வச்சு போட்டு தொழுது இருக்கிறாங்க. குச்சொண்டை கொண்டு வந்து முன்னால மணல்ல நாட்டி வச்சு போட்டு தொழுதிக்கிறாங்க. இப்ப இங்க நமக்கு பள்ளிவாசல்லையோ வீட்டிலையோ அதை நாட்டி வைக்க முடியாது. ஆனால் ஆக குறைந்தது நாங்கள் தொழுகின்ற இடத்தை யாரும் கிராஸ் பண்ணாத ஒரு இடமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அறையில் தொழுதால் பிரச்சனை இல்லை, தனி ஒரு ரூமில் தொழுகிறோம், யாரும் கிராஸ் பண்ண மாட்டாங்க என்னால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு இடத்தை தொழுகிறோம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு இவ்விடத்தை நீங்கள் தொழ வாரீங்க என்று சொன்னால், நீங்கள் எந்த இடமாக சிறந்த இடம் தெரியுமா? சுவருக்கு முன்னால் வைக்கிற இடம். சுவர் வைக்கிறவா தான் திரை. நமக்கு சுவரை சத்துராவாக எடுத்து அதுக்கு பின்னால், இல்லாட்டி தூண், பள்ளிவாசல் இருக்கிற தூண்களுக்கு பின்னால் தொழ வேண்டும். தனியாக தொழுகின்ற ஒருவர் ஜமாத்தா தொழும்போது சுத்துரா அவசியம் இல்லை. ஏன்னா சஃப்ல தான் நினைப்போம், சஃபா நிற்கிற நேரம் அது ஆட்டோமேட்டிக்காக சுத்துரா வந்துடும். தனியாக தொழுகின்ற போது சுத்துரா அவசியம். வீட்டில் நீங்கள் தொழுகிறா இருந்தாலும், முசல்லாவில் தொழுகிறா இருந்தாலும், தொழுகிற பாயில் தொழுகிறா இருந்தாலும், குறைஞ்சது ஒரு ரேஹால் பலகையாவது முன்னே கொண்டு வந்து வச்சு போட்டு அதுக்கு முன்னால் தொழும், அல்லது ஒரு கதிரையை தூக்கி வச்சு போட்டு தொழும். அது சுன்னத். சுத்துரா என்பது மிகவும் அவசியமான ஒரு விடயம். அபூதாவுதிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். உங்களில் தொழும் ஒருவர் ஷைத்தான் அவர் தொழுகையை முறித்திடாதவாறு சுத்துரா தடுப்புக்கு நெருக்கமாக நின்று தொழுது கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சுத்துரா இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகையை ஷைத்தான் தீண்டுகிறான், அந்த தொழுகையில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். எனவே சுத்துரா மிக முக்கியமானது. ஒரு கதிரையை வச்சுட்டு தொழலாம், ஒரு ஸ்டூலை வச்சுட்டு தொழலாம், ஒரு ரேஹால் பலகை இருந்தால் அதை வச்சுட்டு நாங்கள் பின்னால் தொழலாம். எதுவும் இல்லாத நிலையில் தொழக்கூடாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கற்றுக் கொடுக்கணும். ரைட், இந்த எல்லைக்கு அங்கால நீங்கள் வரக்கூடாது, இதுதான் தொழுகிறாள் இல்லை, அதுக்கு முன்னால் நீங்கள் நடந்து போகலாம். இந்த சட்டத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுக்கு கடுமையான சட்டங்கள் சொல்லப்பட்டீங்க. சுத்துராவுடைய நிலையில் ஒருவர் தொழுகிறார், ஒருவர் குறுக்கிட்டு போறார், நீங்க வாள் எடுத்து வெட்டினாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஏன் சொன்னாங்க? அதில் பாரதூரத்தை உணர்த்துறதுக்காக சொன்னாங்க. தொழுகிறதுக்கு முன்னால குறுக்கால போகக்கூடாது. சட்டம் சொன்னது தொழுகிறால் என்ன செய்யணும்? நான் தொழுகிறேன் என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக சுத்துராவை வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு சட்டமாக இருக்கிறது. இது தொழுகையை உயிரோட்டமாகும். புகாரியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் பல வர்ணங்கள் தீட்டப்பட்ட ஒரு ஆடை இருந்தது, கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் இருந்தது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே. அதனை கொண்டு அவர்கள் தனது வீட்டின் ஒரு பகுதியை திரையிட்டுக் கொள்வார்கள். வீட்டுடைய ஜன்னல் ஒன்றுக்கும் அவருடைய ஆடை ஒன்றை தான் திரையாக போட்டிருந்தார்கள். இதனை அவதானித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, இந்த திரைச்சீலை எனக்கு பிடிக்க இல்லை, இந்த திரைச்சீலை விடத்தை இருக்கிறத நான் விரும்ப இல்லை, இந்த வர்ண திரைச்சீலை நீங்கள் நீக்கி விடுங்கள், அதில் இருக்கிற உருவங்கள் எனது திசையை திருப்புகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க யாரும் சொல்லல, அது அத்தி எனக்கு ஒரு உருவம் இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் தொழுவன் என்று நாங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
உருவங்கள் பதித்த ஒரு திரைச்சீலை திசையை திருப்பி இருக்கிறது, அவங்களோட கவனத்தை சிதறச் செய்திருக்கிறது. ஷைத்தான் வந்திருக்கிறார் என்றால் நாங்கள் எவ்வளவு ஒப்பனதலாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த கலர்ஃபுல்லான இந்த திரைச்சீலையை, உருவம் பதிக்கப்பட்ட இந்த திரைச்சீலையை நீங்க போடவானா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதனை நீக்கிவிட்டு அதனை ஒரு கால் தட்டியாக தைத்து விட்டார்கள். ஒரு தலையணை மாதிரி தச்சு வீட்டை முன்னுக்கு போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஆக்கல்ல, இருந்தது அந்த உருவம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை தொடர்ந்தும். ஆனால் முன்னால பார்வையை திசை திருப்பதாக இருக்கவில்லை, கீழே இருந்துச்சு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை துடைச்சிட்டு வார ஒரு புடவையாக அதை மாற்றி விட்டாங்க. அதுக்கு பிறகு திரைச்சீலையாக அதை போட இல்லை. இந்த ஹதீஸ் பல்வேறு ரிவாயத்துகளில் பலவிதமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சுருக்கம் தான் இது. ஆகவே திசை திருப்பக்கூடிய உருவங்கள் பதித்த இடத்தில் தொழக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் தான் ஒரு ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சிந்தனை குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சரி, 17வது வழிமுறையாக இஸ்லாம் சொல்கிறது, தொழுகையின் போது பார்வையை சுஜூது செய்கிற இடத்தின் பக்கம் வைத்திருக்க வேண்டும். எப்பயும் சுஜூது செய்கிற பக்கம் வைக்கணும் தெரியுமா? எப்ப நாங்க தக்பீர் கட்டுறது கையை உசத்துறமோ அப்பையிலிருந்து நம்மளோட பார்வை சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி தான் நிற்கும். நான் எங்க சுஜூது செய்ய போறேனோ அங்கதான் என் பார்வை இருக்கும். ருக்குவுக்கு போகும்போது அங்கதான் வைக்கணும், இஅ்திதாலுக்கு வரும்போதும் அங்கதான் வைக்கணும், சுஜூதுக்கு போகும்போதும் நேரடியாக நாங்கள் சுஜூதுக்கு போயிடுவோம், எழுமினாலும் அங்கதான் நிற்கணும். அத்தஹியாத்துக்கு வந்தால் இந்த ஆட்காட்டு விரலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அங்க சுஜூதுடைய இடத்தை பார்க்கக்கூடாது. விளைஞ்ச சட்டம். தொழுகையிலே நாங்கள் எல்லா நிலையிலையுமே எங்க பார்த்து தொழணும்? சுஜூது செய்கிற இடத்தை தான் பார்த்து தொழ வேண்டும். சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி தான் பார்வை இருக்க வேண்டும். அத்தஹியாத்துக்கு வந்துட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும்போது விரலை அசைப்போமே, அந்த விரலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் பெரும்பாலும் தொழுது பழையினப்படி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும்போது தான் விரலை நாங்கள் நீட்டுற மடக்கி வச்சிருந்தோம். ஆனால் பல ஹதீஸ்களில் இதுக்கு மாற்றமாக வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துக்கு போன உடனே இந்த விரலை நீட்டி தான் வச்சுக்கிறான். பிள்ளைங்க நான் சொல்றது, அல்லாஹு அக்பர்னு அத்தஹியாத்துக்கு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலை இவ்வாறு நீட்டி வைத்திருக்கிறார். அந்த விரலை தான் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும்போது அந்த விரலை அசைத்திருக்கிறார்கள். பெரும்பாலான ஹதீஸ்களில் அப்படித்தான் வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் தொழுது பழையின மெத்தட் எப்படி என்று சொன்னால் நாங்கள் கையை பொத்தி வச்சு கொண்டிருந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும்போது விரலை நீட்டுகின்ற அந்த வழிமுறைக்கு தான் நாங்கள் பெரும்பாலானவர்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக மிக அதிகமான சஹீஹான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை விரித்து வைத்த நிலையில் தொழுதிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சுஜூது செய்யக்கூடிய இடத்தை நோக்கி நம்முடைய பார்வை இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்களாக இருந்தால் தனது தலையை தாழ்த்தி தனது பார்வையை பூமியின் பக்கமாக செலுத்துபவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அவங்களோட நடைமுறை என்ன தெரியுமா? தலையை தாழ்த்திக்குவாங்க, பார்வையை பூமியின் பக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தஷஹுத் ஓதுவதற்காக அமர்ந்தால், அத்தஹியாத் ஓதுவதற்காக அவர்கள் அமர்ந்து விட்டால் தனது பார்வையை ஆட்காட்டு விரலின் பக்கம் நோக்கியவர்களாக இருப்பார்கள். அந்த விரலை அவர்கள் அசைப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்திருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே அத்தஹியாத்துக்கு போகும்போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விரலை நீட்டி வைத்திருக்கிறார்கள். அதனை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். தன்னுடைய சிந்தனை அங்கும் திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக எல்லா நேரமும் சுஜூதுடைய நேரத்தை தவிர சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அத்தஹியாத்துக்கு போகின்ற நேரம் இந்த ஆட்காட்டு விரலை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்கின்ற ஹதீஸை நாங்கள் பல ரிவாயத்துகளிலே பார்க்கிறோம். 18வது வழிமுறை இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான வழிமுறை தான் உபாதைகளை விட்டும் நீங்கி இருக்க வேண்டும். உபாதைகளை விட்டும் நீங்கி இருத்தல் என்று சொன்னால், சில நேரம் நாங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்கிற நேரத்தில் தொழக்கூடாது. மலசல கூடத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்ற நிலையில் தொழக்கூடாது. இதுதான் உபாதையுடைய நிலையில் தொழக்கூடாதுங்கிறத நாங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டமும் மிக முக்கியமான ஒரு சட்டம். உணவு தயாராக இருக்கிற நிலையில் தொழக்கூடாது. இது சட்டம். உணவு தயாராகிறது, பால் சாப்பாடு சமைச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் அமைச்சு ரெடியா இருக்கின்றா முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் தொழுகு. இது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு சட்டம். முதலில் சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் தொழுகு. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் தான் முதலில் தொழுகை, அதுக்கப்புறம் சாப்பாடு. எப்ப வாங்கி சொல்ல போகுது, சாப்பிட்டு போட்டு தொழுதால் தொழுகை கலாவாகிவிடும் என்ற ஒரு நிலை இருந்தால் மாத்திரம்தான்
தொழுகைக்கு பிறகு சாப்பாடு. இஸ்லாம் என்ன சொல்லுது? முதலாவது என்ன? சாப்பாட்டுக்கு பிறகுதான் தொழுகை. ஏனென்றால் சாப்பாடு தயாரான நிலையில் நாங்கள் தொழுகைக்கு போனால் சில நேரம் நம்முடைய சிந்தனை சாப்பாட்டில், பசியோடு தொழ போனால் சில நேரம் அந்த தொழுகையில் நாங்கள் ஒன்றித்து தொழ முடியாத நிலை தோன்றும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு சட்டமாகவே எங்களுக்கு சொன்னார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸிலே சொன்னார்கள், உணவு தயார் நிலையில் இருக்கின்ற போது நீங்கள் தொழுகையை தொழ வேண்டாம், தொழுகை கிடையாது என்று சொன்னதாக முஸ்லிமிலே பதிவாய்க்கிற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது, மலசலங்களை அடக்கி கொண்டு நீங்கள் தொழுகை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே உபாதைகளோடு நாங்கள் தொழ போகக்கூடாது. எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாத நிலையில் மிகவும் சிறப்பான நல்ல நிலையில் தான் நாங்கள் தொழுகைக்காக செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று 19வது வழிமுறையாக இஸ்லாம் சொல்கின்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. தூக்க கலக்கத்தோடு தொழச் செல்லக்கூடாது. தூக்க கலக்கத்தோடு தொழக்கூடாது. சிறு தூக்கம் எங்களை மிகைத்தால் நாங்கள் ஒன்று தூக்கத்தை இல்லாமலாக்கி விட்டு வந்து தொழ வேண்டும், இல்லாவிட்டால் தூங்கிவிட வேண்டும். அது ஃபர்து தொழுகைக்கு அல்ல, சுன்னத்தான தொழுகை. உதாரணமாக இரவையிலே தஹஜ்ஜுடைய நேரம் அல்லது தராவியுடைய தொழுகைகளை தொழப்போகின்ற போது சில நேரம் எங்களுக்கு நாங்கள் தூக்கத்திலே என்ன ஓதுகிறோம் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் தொழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அந்த நிலைமைகளிலே நாங்கள் கட்டாயம் தூக்கம் இல்லாத நிலையில் தொழுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். புகாரியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையிலே உங்களில் ஒருவரை சிறு தூக்கம் மிகைத்தால் அவர் என்னதான் பேசுகிறான் என்பதை உணர்வுபூர்வமாக அறிகின்ற வரைக்கும் உறங்கட்டும், உறங்கினதுக்கு பிறகு அவர் மீண்டும் வந்து தொழுகையில் ஈடுபடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தூக்க கலக்கத்தோடும் தொழுகைக்கு செல்லக்கூடாது. அதுவும் தொழுகையை பாழாக்கின்ற ஒரு விடயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தொழுது கொண்டிருப்பவர்களுக்கு பக்கத்திலே பேசக்கூடாது, குர்ஆனை கூட ஓதக்கூடாது. தொழுகையிலே இருக்கின்ற ஒருவர் தொழுது கொண்டிருந்தால் பேசிக்கொண்டிருப்பவருக்கும் தூங்குவவருக்கும் மத்தியிலே தொழக்கூடாது என்ற விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தூங்குவவருக்கும் பேசிக்கொண்டிருப்பவருக்கும் பின்னால் நீங்கள் தொழ வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல இடத்தை போய் பார்த்து தொழுங்க. ஆக்கெல்லாம் இருக்கிற இடத்தை போய் நாம தொழுவுர் கூடாது. நாங்கள் தொழுகிற இடத்தை ஒரு எல்லாரும் அமைதியான ஒரு சூழலில் இருந்து தொழுவதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். குறிப்பாக தனியே தொழுகின்ற தொழுகைகளை நாங்கள் ஆக்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஓதுறது கூட கூடாது. தொழுகிறவருக்கு பக்கத்தில் குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுறதும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஆகவே மிக முக்கியமாக நாங்கள் இந்த விடயங்களை கவனத்தில் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய ஓதலால் அடுத்தவர்களை குழப்பத்தில் ஆக்கக்கூடாது என்கிற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். சிலருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த வஸ்வாஸ் என்பது ஒரு பிரச்சனை. சிலரை கண்டிப்பீங்க, சிலர் அப்படி இருக்கலாம். வசுவாசி என்று சொல்லுவோம் நம்ம பாசையில். சில நாங்கள் ஒசுவாசான ஆக்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சில நேரம் அவங்க ஓதுறது அவங்களுக்கு திருப்தி வரல. அவங்க அல்லாஹு அக்பர் என்று சொல்லியே தொழுகையில் நின்றுவாங்க நீண்ட நேர். அப்படி தொழக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை பாருங்கள், அபூதாவிலே வரக்கூடிய ஹதீஸ். கவனியுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் அவனது இரட்சகனுடன் தான் உரையாடுகின்றீர்கள். எனவே உங்களில் ஒருவரை மற்றவரை இம்சிக்காமலும் மற்றவரை விட ஓதலில் சப்தத்தை உயர்த்தாமலும் இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சத்தம் போட்டு தனியே தொழும்போது சத்தம் போட்டு தொழலாம்னு நான் சொன்னேன். ஜமாத்தா தொழுகின்ற நேரம், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிற நேரம் நாங்கள் அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்துகிற வகையில் சத்தம் மட்டும் ஓதக்கூடாது. அடுத்து அந்த வஸ்வாசோடு தொழக்கூடாது. திருப்பி அதே வசனத்தை ஓதி தொழுகிறது கூடாது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது தொழுகையிலே பார்வையை திருப்பக்கூடாது. பார்வை, அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுஜூது செய்கின்ற இடத்தில் தான் பார்வை முழுமையாக இருக்க வேண்டும். பார்வை அங்கும் இங்கும் திருப்புவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு அடியான் தொழுகையில் திரும்பி பார்க்காத வரை அல்லாஹ் அவனுடைய பக்கம் முன்னோக்கியவனாக இருக்கிறான். அவன் எப்போது பார்வையை திருப்பி விடுகிறானோ அல்லாஹ்வும் அவனை விட்டு பார்வையை திருப்பிக் கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். இன்னொரு சில பழக்கம் சிலருக்கு இருக்கலாம். தொழுகின்ற போது இப்படி தக்பீரிலே நிற்கிற நேரம் இப்படி நிற்பார்கள். தொழுது கொண்டிருக்கிறேன்னு ஓதிக்கொண்டிருக்கிறேன், இப்படி அறியாம பார்வை மேலே போகிறது. சரிதான், தலையை உயர்த்துறது இது கூடாது. தொழுகையிலே அது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். தொழுகின்ற நேரம் பார்வையை இப்படி மேல் நோக்கி திருப்பி விடக்கூடாது. உங்களில் ஒருவர் தொழுகையில் இருந்தால் அவரது பார்வையை உயர்த்த வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹை சந்திக்க வந்த ஒரு கூட்டத்தார் தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுகையில் இப்படி செய்கிறாங்க, இப்படி தக்பீரில் இருந்துட்டு இப்படி
தலையை உசத்தி உசத்தி பார்க்குற கிடைக்கிறேன். அவன் வேணுமனு செய்யறல இப்படி லேசாக தலையை உசத்தி கொள்றான். அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமா சொன்னாங்க? அல்லாஹ் அவங்களோட பார்வையை பறிக்கட்டும்னு சொன்னான். எவ்வளோ டேஞ்சரான ஒரு வார்த்தையை சொன்னான்னு பாருங்க. அவ்வளோ கோபம் அந்த ரசூலுல்லாஹ். தொழுகையிலே ஏன் பார்வையை திசை திருப்பணும்? அது உயிரோட்டமாக சுஜூது செய்கிற இடத்தை பார்த்து கொண்டு தொழ வேண்டிய தொழுகையை அங்கும் இங்கும் பார்வையை திருப்புவது கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது கொட்டாவி. தொழுகையிலே கொட்டாவி விட்டு கொண்டு தொழுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். சில நேரம் தூக்கம் மிகைத்திர நேரத்திலே சாப்பிட்டு போட்டு தொழ போனால் சில நேரம் கொட்டாவி வருவதை தவிர்க்க முடியுமா இருக்கு, தவிர்க்க இயலாமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் முடியுமான வரைக்கும் அதனை அடக்கி கொள்ள வேண்டும். கொட்டாவியை அடக்கி கொள்ள வேண்டும், விடக்கூடாது. கொட்டாவி தொழுகையில் எங்களால் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு அந்த கொட்டாவி வெளிப்படமாக இருந்தால் வாயை கையினால் இப்படி பொத்தி கொண்டு நாங்கள் அந்த கொட்டாவியை விட வேண்டும். இது சுன்னாவாக இருக்கிறது. தொழுகையில் கொட்டாவி விடக்கூடாது, அதுதான் சட்டம். கொட்டாவி வந்தால் அடக்கி கொள்ள வேண்டும். எங்களால் கட்டுப்படுத்த இல்லாத அளவுக்கு வந்தால் கையால் மூடிக்கொள்ளணும் வாயை. இது இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு சட்டம். உங்களில் ஒருவர் தொழுகையில் இருக்கின்ற போது கொட்டாவி வந்தால் முடியுமான வரைக்கும் அதனை அடக்கி கொள்ளட்டும். ஏனென்றால் அதில் ஷைத்தான் நுழைந்து விடுகிறான். அந்த தொழுகையில் உயிரோட்டம் மீக்காது. கொட்டாவி வந்து நீங்கள் அந்த கொட்டாவியை விட்டுட்டோமா மறுவா ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அங்கே அதிகமாக இருக்கும், அவன் சந்தோஷப்படுவான். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை எச்சரித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிற நம்முடைய தொழுகைகள் உயிரோட்டம் இல்லாமல் போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த தொழுகையை கூட ஒரு மெஷின் இயங்குவது போல, எப்படி ஒரு மெஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அதில் ப்ராசஸ் முடியும் வரைக்கும் அது வேலை செய்யுமோ, அதை மாதிரி நாங்கள் தொழுது பழகிட்டோம். அதாவது அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட நான் என்ன செய்யும், வஜ்ஜகத்தை ஓதும். வஜ்ஜகத்து முடிய அல்ஹம்து ஆட்டோமேட்டிக்காக ஓதும். நம்ம நினைக்க தேவையில்லை, நம்ம தொழுது பழகிட்டோம் தானே, ஓதும். அது முடிய ஒரு சூறாவை ஓதும். சில நேரம் நான் அன்றைக்கும் சொன்னேன் உங்களுக்கு, நம்ம என்ன ஓதி தொழுத பண்ணி பிறகு யோசிச்சு பார்த்தா ஞாபகம் மீக்காது. என்ன சூறா இன்றைக்கு நான் ஓதி நினைச்சு பார்த்தா ஞாபகம், ஏன்னா நாங்கள் நினைச்சு ஓதுறோம் இல்லை, அது ஒட்டோவோ ஓதி பழகிட்டோம். சில நேரம் ஒரே சூறாவைத்தான் தொடர்ந்து ஓதுரு. இது தொழுகையில் உயிரோட்டத்தை இல்லாமல் ஆக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஒரே திக்ரை தொடர்ந்து ஓதினது கிடையாது, மாறி 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 ஓதி இருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன தெரியணும்? தொழுகையில நாங்கள் வளமையாக ஓதுகின்ற திக்ருக்கு மேலதிகமாக இருக்கிற திக்ருகளை நாங்கள் பாடமாக்க வேண்டும். தொழுகையினுடைய ஓதல்களை பாடமாக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய கருத்துக்கள், பல கருத்துக்களை தரக்கூடிய திக்ருகளை ஓதி இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? அது உள்ளச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். நாங்கள் வஜ்ஜஹது வஜ்ஹி அல்லதி ஓதுறமாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைனகங்கிற துஆவை ஓதி இருக்கிறார்கள். சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குல சுஜூதுல ஓதிக்கிறாங்க. நம்ம சுபான ரப்பியல் ஆலா பிஹம்தி மட்டும் தானே ஓதுரு, அதே ஓதினத்தான நமக்கு அதில் உயிரோட்டம் மாறல். அப்போ இன்றைக்கு நினைச்சிட்டு ஓதுறேன், ரைட்? இன்றைக்கு லுஹருக்கு இந்த திக்ர ஓதினா அசருக்கு ருக்குல வேறொரு திக்ர ஓதுறேன். சஹீஹான துவா இருக்கு நிறைய, ஒரே துவா இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்றை தானே பாடமாக்கி வச்சுக்கோம். சிலபஸை போட்டு நமக்கு அப்படி படிப்பிச்சு தந்ததுனால நாங்கள் அப்படியே பாடமாக்கி வச்சுக்கோம். ஆனால் ஹதீஸ்களை பார்த்தா பலதரப்பட்ட துவா இருக்குது. அப்போ அந்த துவாக்களில் நாங்கள் பாடமாக்கி கொள்கிற நேரம் தான் எங்களுக்கு இலகுவாக அந்த தொழுகையில் உயிரோட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியுமாக இருக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதனை ஒரு ஹேண்ட் அவுட்டாக இன்ஷா அல்லாஹ் தருவேன். அந்த திக்ர்கள் என்னென்ன திக்ர்கள் ஓத வேண்டும், வஜ்ஜஹத்திலே ஓத வேண்டிய பலதரப்பட்ட திக்ர்கள் என்ன, ருக்கூலே ஓதக்கூடிய திக்ர்கள் என்ன, சுஜூதிலே ஓதக்கூடிய திக்ர்கள் என்ன என்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு அதனை தருவோம். அது வரைக்கும் முடியுமான வரைக்கும் நாங்கள் தெரிந்த திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். அடுத்து சுஜூதில் வேண்டிய திக்ர் ஓதலாம். சுப்ஹான ரப்பியல் ஆலாவோடு நிற்பாட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச திக்ர் எல்லாம் சுஜூதில் சொல்லலாம். சுஜூதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கான ஒரு இடம். எனவே உங்களுக்கு தெரிந்த துஆக்கள் திக்ர்கள் எல்லாம் ஓதலாம், அது எந்த தடையும் கிடையாது. சுப்ஹான ரப்பியல் ஆலா பிஹம்தியோட எழும்போணும் மட்டும் தேவை கிடையாது. நாங்கள் வேண்டிய திக்ர்களை அதில் ஓதிக்கொள்ளலாம். ஆதாரபூர்வமான சஹீஹான துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்வதிலே பிரச்சனை கிடையாது. இப்போது மிக முக்கியமான ஒரு விடயம்தான், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்கள் எப்படி தொழுகையை தொழுதார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்ற போது எங்களுடைய தொழுகையும் அழகாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே நாங்கள் பார்க்கலாம், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் சில நேரம் அவர்கள் நடுங்குவார். தொழுகை டைம் வந்த உடனே நடுக்கம் கொண்டு வந்துடும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, கலீஃபா அவர்களே, ஏன் நீங்கள் தொழுகையினுடைய நேரம் வந்தால் இவ்வளவு பதட்டமாக இவ்வளவு ஒரு ஆத்மீக பக்குவத்தோடு இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், வானங்கள் பூமி மலைகள் இவற்றின் மீதெல்லாம் அல்லாஹ் சுமத்தின ஒரு பெரிய பொறுப்புத்தான் இந்த பகுத்தறிவும்.
அதை மலைகளுக்கு கொடுத்த நேரம் மலை வானான்னு சொல்லிட்டு, வானங்களுக்கு கொடுத்த நேரம் வானம் வானான்னு சொல்லிட்டு, அந்த பெரிய படைப்பு வானம் என்ன சொல்லிச்சு? வானம் எங்களுக்கு வானம், பகுத்தறிவு வானம், நீ சொல்றதை செய்யணும் யா அல்லாஹ் என்று சொன்னது. இது குர்ஆன்ல வர வசனம். அஷ்பக்ன மின்ஹா, பயந்து ஓடிச்சு அந்த படைப்புகள் எல்லாம், வானங்கள், மலைகள், பூமி, இதெல்லாம் வானம் என்று சொன்ன படைப்பை வஹமலஹல் இன்சான், மனிதன் இல்லை எனக்கு தான் வாங்கி பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒன்றுதான் இந்த பகுத்தறிவு. அது இருக்கிறதால தான் நாங்கள் தொழ வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நம்மகிட்ட கேள்வி கணக்கு இருக்குது. எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், வானங்களுக்கு இயலாத ஒரு பொறுப்பை, மலைகளுக்கு இயலாத ஒரு பொறுப்பை, பூமிக்கு இயலாத ஒரு பொறுப்பை அல்லவா நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். எனவே தொழுகையினுடைய நேரம் வருகின்ற போது எனக்கு இது ஞாபகம் வந்து விடுகிறது. என்னுடைய பொறுப்பை நான் சரியாக செய்திருக்கிறேனா என்று நினைக்கின்ற போது என்னை அறியாமல் நடுக்கமும் கலக்கமும் பிடித்து விடுகிறது. அதனால் தான் நான் அழுது விடுகிறேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் தொழுகையை உயிரோட்டமாக தொழ வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சயீத் அத்-தன்னூகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு மிக முக்கியமானவர். அவருடைய மாணவர்கள் சொல்றாங்க, என்னுடைய இமாம் சயீத் அத்-தன்னூகி அவர்கள் தொழ போனார்கள் என்று சொன்னால் முடிக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய கண்ணீர் கண்களில் கசிந்து கொண்டே இருக்கிறத நாங்கள் பார்ப்போம். அப்படித்தான் அவர் தொழுவார். தொழ போனார் என்றால் தொழ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கும் வரைக்கும் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிற நிலையில் தான் அவர் தொழுகையை தொழுது முடிப்பார். எங்களை மாதிரி அவசரமாக எப்படா இந்த தொழுகை முடியும் என்று தொழுகிற தொழுகையை அவர்கள் தொழவில்லை. அவருடைய கண்களில் கண்ணீர் கசிந்த வண்ணம் இருக்கின்ற நிலையில் தான் அவர் தொழுகையை முடிப்பார் என்று சொல்லுகின்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதர்ரிப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருந்தாங்க. நான் உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டேன். அப்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அல்லாஹ் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறான், எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. இந்த பானையை அடுப்புல வச்சு போட்டு தண்ணியை வச்சு போட்டு வந்தா சோத்து பானை புழுங்கினதுக்கு போற ஒரு சத்தம் உண்டு வருமே, நீர் கொதிக்கிற நேரம் ஒரு சத்தம் உண்டு வருமே, அவ்வாறு ஒரு சத்தத்தை நான் செவிமடுத்தேன். குபு குபுன்னு ஒரு சத்தம் உண்டு வருமே, அந்த மாதிரி ஒரு சத்தத்தை நான் செவிமடுத்தேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டு எழும்பி பார்த்தேன். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சுக்குழியில் இருந்து வந்து கொண்டிருந்தது. அவர்கள் தேம்பி தேம்பி அழுது அழுது தொழுது கொண்டிருந்தார்கள் என்று முதர்ரிப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை பற்றி சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுது கொண்டிருந்த ஒரு தொழுகை, வீட்டில் தனியாக தொழுது கொண்டிருந்த ஒரு தொழுகையின் போதுதான் அவர் வாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு. அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது? அவருடைய நெஞ்சுக்குழியிலிருந்து பானையிலே தண்ணி கொதித்தால் வருகின்ற சத்தத்தை போல சத்தம் வந்து கொண்டிருந்தது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது தொழுததை நான் கண்டேன் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார். என்றா பாருங்கள் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை உயிரோட்டம் மிக்கதாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பது பற்றி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தியை பாருங்கள். தொழுகையிலே குர்ஆன் ஆயத்துக்களை அவர்கள் ஓதும் போது நிறுத்தி நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். அவர்கள் ஓதுவதை கேட்கின்ற ஒருவருக்கு அவர் எத்தனை எழுத்துக்களை ஓதினார் என்று எண்ணி சொல்லிவிடலாம் என்று சொன்னார். எப்படி ஒரு ஆறுதலான ஓது! நம்ம கதைக்கிற நேரம் நம்ம எத்தனை சொல் கதைக்கும், எத்தனை எழுத்து கதைக்கும்னு சொல்லி எண்ணி சொல்லலாம். எவ்வளோ ஸ்லோவாக கதைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்றால் அவர்கள் குர்ஆனை ஓதினார்கள். தொழுகையில் ஓதுகிற நேரம், சும்மா குர்ஆன் ஓதுகிற நேரம் அவசரமாக ஓதுவார்கள். தொழுகையிலே குர்ஆனை ஓதுகின்ற போது நாங்கள் அவரை அவதானித்துக் கொண்டிருப்போம். அவர் ஓதினா எழுத்த எண்ணலாம். ரசூலுல்லாஹ் இன்றைக்கு 150 எழுத்துக்களை தான் ஓதினார் என்று எண்ணலாம். அப்படி ஒரு ஸ்லோவாக ஓதுவார், திருப்பி திருப்பி ஓதுவார். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல். மீண்டும் மீண்டும் ஓதுவார். ஒரு வசனத்தை ஓதி போட்டாக்க அடுத்த வசனத்தை கடந்து போக மாட்டார். அதே வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி 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 ஓதுவார். அதனால தான் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டை தொழுகிற நேரம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ அவங்க தொழுவாங்க, எத்தனை வசனங்களை, எத்தனை சொற்களை, எத்தனை எழுத்துக்களை ஓதினார்கள் என்பதை எங்களால் கணக்கிட முடியுமா இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்லோவா தொழுவிப்பார் ரசூலுல்லாஹ். இவ்வளவு ஆறுதலாக ஓதுவார். அந்த ஓதல்களை அர்த்தம் திருத்தமாக ஓதுவார். அவசரப்பட்டு ஓத மாட்டார் அந்த தொழுகையிலே என்று அவர்கள் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் டயர்டான என்ன செய்கிறேன், எங்களுக்கு ஒரு பிரயாணம் ஒன்று போயிட்டு வந்துட்டோம், களைப்பு வேலை, ஒரு கல்யாணக்காரோடு கட்டும் வேலை இன்றைக்கெல்லாம் டயர்டான தூங்குவோம், ஒரு பாட்டை கேட்போம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு முயற்சிப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் டயர்ட் வருமோ
அப்போதெல்லாம் அவர்கள் தொழுகையை தன்னாடி இருக்கிறார்கள் என்ற தொழுகை அவர்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடுத்தது. இந்த ஹதீஸை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நசாயிலே பதிவான ஒரு ஹதீஸ், ஹுப்பிப இலைய மினத் துன்யா அன்னிஸா வத்தீப் வஜுஇல குர்ரத ஐனி ஃபிஸ் ஸலா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு உலகத்திலே விருப்பமான 2 விஷயம் இருக்கிறது, ஒன்று பெண்கள் என்று சொன்னார்கள். பெண்களே சொன்னார்கள், எனக்கு பெண்கள் விருப்பமானவர்கள் ஆண்களை விட, நான் பெண்களை அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது மனம் பூசுவது, தீப் அத்தர், மனம் பூசிக்கொள்வது எனக்கு பிடிக்கும், பெண்களை எனக்கு மிகவும் பிடிக்கும், நான் நேசிக்கிறேன் அவர்களை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஜுஇல குர்ரத ஐனி ஃபிஸ் ஸலா, தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். தொழுகையிலே தான் எனக்கு கண் குளிர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே தொழுகையில தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க காலையில பிள்ளைகளை தொழுகைக்கு எழுப்புற நேரம் எப்படி தெரியுமா எழுப்புவாங்களாம்? சுபஹ் தொழுமுங்க, தஹஜ்ஜுத் தொழுமுங்க எழுப்ப மாட்டார்களாம். அதிகாலையினுடைய தொழுகையின் இன்பத்தை அடைய எழும்புங்கள் என்று எழுப்புவார்கள். தொழுகையின் இன்பத்தை அடைவோம் வாங்க, ஒரு பெரிய இன்பம் மீக்குது வாங்க, அந்த இன்பத்தை நாங்கள் அடைந்து கொள்வோம், ஒரு சந்தோஷம் மீக்குது வாங்க, அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்வோம் என்றுதான் தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் எழுப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் அந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க, எப்படி முன்னோர்கள் தொழுதார்கள் என்பதை நினைத்து நாங்கள் தொழுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான், தொழுகை முடிந்து விட்டாலும் தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற ஓதல்களை நிதானமாக ஓதுவது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏன் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்? இப்பானே தொழுத பாவமா செஞ்ச, தொழுது போட்டு என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ்? தொழுகையில் விட்ட தவறுகளுக்கு அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ். தொழுகையில் சில நேரம் கவனம் சிதறி இருக்கும், அதற்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ். உயிரோட்டம் குறைஞ்சிருக்கும், அதுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதான் தொழுது முடிச்சோன்னு முதலாக சொல்ல வேண்டியது அஸ்தக்ஃபிருல்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا حول ولا قوة إلا بالله العلي العظيم لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين என்று வரக்கூடிய அந்த துஆக்கள் எல்லாம் له النعمة وله الفضل وله الثناء الحسن என்று வரக்கூடிய திக்ர்கள், இந்த திக்ர்களை எல்லாம் ஓதி நாங்கள் தொழுகையை, அதுக்கு பிறகு சுப்ஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் சொல்லி 100 தடவைகள் அந்த திக்ரை பூரணப்படுத்தலாம். அல்லது லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை 100வது சொல்லி பூரணப்படுத்தலாம். அதுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதுக்கு பிறகு குல் சூராக்களை ஓத வேண்டும். இதெல்லாம் ஓதி அதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டு துவா எல்லாம் கேட்டதுக்கு பிறகு அந்த தொழுகையை விட்டு எழும்பி போகின்ற போது அந்த தொழுகையில் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே தொழுகைக்கு பின்னரான ஔராதுகளையும் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். எனவே இறுதியாக இந்த தலைப்பின்றோடு முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பை நாங்கள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம். உயிரோட்டமான தொழுகையினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு நாளைக்கு 5 தடவை ஆக குறைஞ்சது 5 வக்தையும் ஒழுங்கா தொழுதா 5 தடவை எங்களுடைய ரூஹ அல்லாஹ்விடத்திலே மிஅராஜ் அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இரண்டாவது தௌபா, உயிரோட்டமான தொழுகை தௌபா. இந்த ஹதீஸை பாருங்க, முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க. கடமையான தொழுகைக்கு சமூகம் தரும் எந்த முஸ்லிமும் அதன் உதுவையும் அதன் ருக்குவையும் அதன் ஹுஷூவையும் உள்ளச்சம், ஹுஷூனால் உள்ளச்சம், அந்த உள்ளச்சத்தையும் அழகுபடுத்திக் கொள்வாராக இருந்தால் அவரது பெரும்பாவம் இல்லாத எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் தஆலா அதனை தௌபாவாக ஆக்கி விடுவான். சுப்ஹானல்லாஹ். எப்ப நம்ம தொழுகிற தொழுகைகளாம் இல்லை, தெளிவா சொல்லப்பட்டிருக்க அந்த ஹதீஸ்ல எப்படி தொழணும், உள்ளச்சத்தோடு தொழுதா தான் இந்த தௌபா கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உள்ளச்சம் இல்லாம தொழுகிறதை விட்டு எங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹுஷூவோடு தொழுதால், உள்ளச்சத்தோடு தொழுதால் அந்த தொழுகை ஒரு தௌபா. ஒவ்வொரு தொழுகையும் ஒரு தௌபா. அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. முஸ்லிம்ல வரக்கூடிய மிக சஹீஹான ஒரு ஹதீஸ் தௌபா. பெரும்பாவத்துக்கல்ல, சின்ன பாவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற பெரிய தௌபா. பெரும்பாவங்கள் பெரும்பாலும் நாங்கள் செய்கிறது குறைவு, சிறிய பாவங்கள் தான் அதிகம் செய்வோம். அதற்கு அல்லாஹ் தஆலா தர பெரிய தௌபாவாக இந்த தொழுகை அமைந்து விடும். உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் யுத்தங்களுக்கு போயிட்டு டயர்ட்ல வந்து இருக்கிற சந்தர்ப்பங்களில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்வார்கள், கும் யா பிலால், பிலாலை எழும்புங்க, ஃபஅரிஹ்னா பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு எங்களுக்கு ராஹத்து தாங்க என்று கேட்பாங்க. நாங்க ராஹத்தை எங்க தேடுற? வேற வேற விஷயங்கள்ல தேடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, எனக்கு ராஹத்து தொழுகையில தான் இருக்கிறது. ஃபஅரிஹ்னா பிஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு எனக்கு ஆறுதல் தாங்க பிலாலே, வாங்க சொல்லுங்க தொழுவோம் என்று சொல்லுவார். டயர்டான நேரத்தில் யுத்த காலங்களில் சொல்லுவார். அந்த அளவுக்கு தொழுகை நிம்மதியை தரும் என்பதை நாங்கள் உள்ளச்சமா தொழுதா இந்த நன்மையெல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் மேராஜ் போற வாய்ப்பு,
பாவ மன்னிப்பு, உள்ளத்துக்கு நிம்மதி. மாத்திரமல்ல, வெற்றி பெற்ற மூமின்கள் லிஸ்டில் நம்முடைய பெயர் பதியப்படும். கதாஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார். அவங்களோட முதலாவது பண்பு என்ன தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவார். சும்மா தொழுகிறத பத்தி இங்கே சொல்லப்படல. மூமின்கள் தொழுவார்கள், எனவே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லாம எப்படி சொல்கிறான்? உள்ளச்சத்தோடு தொழு. இப்ப நாங்க சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலை கொதிப்பது போல அழுது தொழுதார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடுங்கி நடுங்கி தொழுதார்களே, ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கபருக்கு மேல நின்று தொழுகிறதா நினைச்சிட்டு தொழுதார்களே, இந்த மாதிரி உயிரோட்டமா தொழுகிறது தான் மூமின்களுடைய தொழுகை. அவர்கள் தான் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகை உயிரோட்டமாக தொழுவார்கள் என்பதை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. உயிரோட்டம் இல்லாத தொழுகை ஏற்கப்படுமா? உயிரோட்டம் இல்லாத தொழுகை, நாங்கள் தொழுகிறோம், உயிரோட்டம் இல்லை, இந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ரிசர்ச் பண்ணி பார்த்தால் ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களை பார்க்கின்ற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உயிரோட்டம் இல்லாமல் வெறும் சடங்காக எக்ஸசைஸ் செய்வது போல தொழுது விட்டு போகிறோம் என்றால் அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே முழுமையான நன்மை கிடைக்காது. சில நேரம் தொழுத கடமை நீங்கி போகும், அதனால் கிடைக்கிற நன்மைகள் பாக்கியங்கள் இல்லாமல் போகும். இந்த எச்சரிக்கையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அப்போது இஸ்லாத்தின் பிடிமானங்கள் ஒவ்வொன்றாக அருந்து விழுந்து கொண்டே இருக்கும். எதுவெல்லாம் மார்க்கத்தில் புனிதமானது என்று சொல்லப்பட்டது அதுக்கெல்லாம் புனிதம் இருக்காது. எதுவெல்லாம் மார்க்கத்தில் நல்ல விஷயம் என்று சொல்லப்பட்டது அதையெல்லாம் மனிதர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் வரும். அந்த நேரத்திலே மக்கள் எஞ்சியுள்ளவற்றை கொண்டே திருப்தி அடைந்து கொள்வார்கள். அதிலே முதலாவது அறந்து விழுவது ஆட்சி அதிகாரம். இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 1924ஆம் ஆண்டு துருக்கியிலே கடைசியாக இருந்த உஸ்மானிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் எங்குமே இஸ்லாமிய ஹிலாஃபத் கிடையாது, மன்னராட்சி தான் இருக்கிறது, இஸ்லாமிய ஹிலாஃபத் கிடையாது. 1924ஆம் ஆண்டு அதுவும் ஒழுங்கான ஹிலாஃபத் ஆட்சி இருக்கவில்லை, ஆனால் ஹிலாஃபத் என்ற பேரிலாவது இருந்தது, அதுவும் வீழ்ச்சி அடைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு. அதுக்கு பிறகு சொன்னார்கள், கடைசியாக அறந்து விழுவது தொழுகை. தொழுகட முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும், உள்ளச்சம் இல்லாமல் தொழுகிறார்கள் உருவாயிடுவாங்க, பிடிமானம் மீக்காத தொழுகையில். அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தை பாருங்கள், சூரத்து தாஹாவினுடைய 14வது வசனத்திலே அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காகத்தான் தொழுகை என்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப நாங்கள் எங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவது என்றால் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுதல் என்றால் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த தொழுகையில் ஒவ்வொரு வசனத்தையும். அதுதான் நினைவு கூறுதல். நான் உன்னை நினைச்சேன் என்றால் மனசுல வந்து போயிருக்கும், அதுதான் ஒரு ஆளை நாங்கள் நினைச்சதுக்கு அடையாளம். எனவே உள்ளத்திலே எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் தொழுவந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறதே நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் ஜும்மாவில் அல்லாஹ் தஆலா ஜும்மாவுக்கு போங்கன்னு சொல்ற நேரம் எப்படி சொல்கிறான்டா, ஈமான் கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை என்று நீங்க தொழுகைக்காக அழைக்கப்பட்ட அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்காக விரைந்து செல்லுங்கள். அங்கேயும் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். அப்ப தொழுகை என்பது திக்ர் என்றால், இறை நினைவு என்றால், இறை நினைவு வராமல் தொழுகின்ற தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? தொழுகையினுடைய லட்சியமே திக்ர் தான் என்றால், இறை நினைவு வர வேண்டுமா இருந்தால், என்ன ஓதுறோம் என்று தெரியாம ஓதுறவருக்கு எப்படி நினைவு வரும்? வராது. ஆகவேதான் தொழுகையை உயிரோட்டமாக தொழ வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்க பாருங்க, இந்த ஹதீஸ், உங்கள் ஒருவர் தொழும்போது இறைவனிடம் தனிமையில் உரையாடுகின்றார். நாங்கள் என்ன ஓதுறோம் என்ற அர்த்தம் தெரியாம ஓதுகின்றது, எப்படி உரையாட முடியாது. எனவே அந்த விதத்திலும் தொழுகை ஏற்கப்படாது என்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் வருகின்றோம். இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்திலே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டார்கள். அதிலே கேட்டார்கள், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, எனவே அல்லாஹ்வை பார்ப்பது போல வணங்கு, அதுதான் இஹ்சான் என்று சொன்னார். எனவே அங்கும் உயிரோட்டம் தான். அல்லாஹ் எனக்கு முன்னால் நிற்கிறான், அவனை பார்த்துட்டு இருக்கிற என்ற உணர்வோடு உயிரோட்டமாக தொழுகிற தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுற இஹ்சானுடைய தொழுகை என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, அதை விட பெரிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? உயிரோட்டம் இல்லாமல் தொழுகிறது முனாஃபிக்குட பண்பு. இது நான் சொல்லல, குர்ஆன் சூரத்து நிசாவுடைய 142வது வசனம். வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்னாஸ் வலா யذ்குருன அல்லாஹ் இல்லா கலீலா வலா யذ்குருன அல்லாஹ் இல்லா கலீலா. முனாஃபிக்களோட தொழுகை என்ன தெரியுமா? தொழுகையில பிடிமானம் இல்லாமல் ரசூலுல்லாஹ்வோட வந்து ஜமாத்தா தொழுவாங்க. ஆனா அவனோட தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா என்னமா சொல்றான்? முனாஃபிக்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். உண்மையில் அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றவில்லை, அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வைதா காமு இலஸ்ஸலா,
தொழுகைக்காக அவங்க வந்தா காமு குசாலா சோம்பரித்தனமா தான் வருவார்கள். உற்சாகத்தோடு வராம, உயிரோட்டத்தோட வராம சும்மா வந்து தொழுகிறாக்கள் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுடைய பண்போடு ஒப்பிட்டு சொல்றதை நாங்க பார்க்கலாம். அடுத்த ஆக்களுக்காக காட்டிக்கொள்ளணும் என்றதுக்காக தான் தொழுகிறார்கள். அவர்களுடைய தொழுகையிலே அல்லாஹ்வை அதிகமாக அவர்கள் நினைவு கூறுவதில்லை. வெறுமனே சும்மா வந்து தொழுதுட்டு போறாங்க. பெரும்பாலும் நம்ம தொழுகை எல்லாம் இந்த தொழுகை மாதிரி இல்லையா? வாரம் உயிரோட்டம் இல்லை, தொழுகிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறல பெருசா, சும்மா துக்ர் ஔராதுகளை பாடத்தில் ஓதிட்டு போறோம் என்றால் நாங்களும் இந்த குர்ஆன் வசனம் எச்சரிக்கின்ற மிக மோசமான முனாபிக்குகளுடைய பண்பு கொண்டவர்களாக மாறிவிடக்கூடிய ஒரு எச்சரிக்கையை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே சோம்பேறிகளாக தொழாமல் உற்சாகத்தோடு தொழுகையிலே உயிரோட்டத்தை தேடுபவர்களாக, திக்ருடைய இறை நினைவோடு அல்லாஹ்வை நினைக்கிறேன் என்ற எண்ணத்தோடு தொழுகின்ற தொழுகைகளாக இல்லாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிற விஷயம் இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த ஹதீஸை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக மோசமான திருடன் யாரு தெரியுமா? உன பொருளை திருடிட்டு போறவன், நகையை திருடிட்டு போறவன், காசை திருடிட்டு போறவன் இல்ல, தொழுகையில திருடுறவன் தான் ஆக மோசமான திருடன் என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறார்கள் சஹாபாக்கள், தொழுகையில் எப்படி யார் ரசூலல்லாஹ் திருட முடியும்? ஒருவர் தொழுகையில் எப்படி திருடுறது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ருக்கூவை ஒழுங்காக செய்யாதால், சஜதாவை ஒழுங்காக செய்யாதவர், ஓதல்களை ஒழுங்கா ஓதாம உயிரோட்டம் இல்லாம தொழுகிறாரே அவர் தான் தொழுகையில் திருடுகின்ற திருடன், அவர் தான் ஆக மோசமான திருடன் என்று சொன்னார். உயிரோட்டம் இல்லாமல் டக் பக்கண்டு தொழுதுட்டு போற தொழுகையை தொழுபவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருடர்களில் மோசமான திருடன் என்று எச்சரித்ததை நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்திக்கிறாங்க. ஒரு மனுஷன் வாராரு, தொழுகிறாரு, பட்டப்பட்டு வேகமாக தொழுகிறாரு, கோழி கொத்துறதை போல ருக்கூவையும் சுஜூதையும் செய்கிறார். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தொழுவிட்டு வந்தோன்னே நீங்க தொழல, திருப்பி போய் தொழும். அந்த மனுஷன் சொன்னா, தொழுதுட்டு தான் வந்தேன். இல்லை, நீங்கள் போய் திருப்பி தொழுகிறாங்க. திருப்பியும் பாரார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தொழல போய் தொழும். மூன்றாவது முறையும் பாரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழல போய் தொழுங்க. அப்போ அவருக்கு கோபம் வந்துச்சு. உடனே அவர் கேட்டார், அப்போ எப்படி தொழ வேண்டும் நீங்கள் சொல்லித்தாருங்களேன்னு கேட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யாராவது தொழுகைக்கு தயாரானா உதுவை நல்ல முறையில் செய்யணும். நான் அன்றைக்கே சொன்னேன், முதலாவது உதுவில் தான் தொழுகை உயிரோட்டம் ஸ்டார்ட் ஆகுது. உதுவை ஒழுங்காக செய்யுங்க. கிபிலாவை முன்னோக்கி தக்பீர் கட்டுங்க. குர்ஆன்லேருந்து உங்களுக்கு எது லேசோ அதை ஓதுங்க. ருக்கு செய்யுங்க. நிதானமாக நிம்மதியாக செய்யுங்க. நிதானமாக நிம்மதியாக செய்யுங்க ருக்குவை. பிறகு அதிலிருந்து எழும்புங்க, நேராக நில்லுங்க, சஜதாவுக்கு போங்க, நிம்மதியாக செய்யுங்க, நிதானமாக செய்யுங்க. பிறகு தலை உயர்த்தி நேராக உட்காருங்க, திருப்பி சுஜூதுக்கு போங்க, நிம்மதியாக செய்யுங்க. பிறகு தலையை உயர்த்தி நேராக நில்லுங்க. இப்படி ஒவ்வொரு ரக்காத்திலும் செய்யுங்க என்று அவருக்கு கற்றுக் கொடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, எவ்வளவு நிம்மதியாக நிலையாக அழகாக அந்த தொழுகை தொழப்பட வேண்டும். இல்லாவிட்டால் திருப்பி தொழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். என்ன அர்த்தம்? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படுமா? உயிரோட்டம் இல்லாமல் தொழுதா ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஏற்றுக்கொள்ளப்படாது, நீ திருப்பி தொழு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்? உயிரோட்டம் இல்லை தொழுகை. ஆகவே தான் நான் சொல்கிறேன், உயிரோட்டம் இல்லாமல் தொழுகின்ற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த சமூகத்தில் தொழுகைக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. நிறைய பேர் தொலை சொன்னாங்க, தொழுப்பேன்னு சொல்றாங்க, பயான்கள் அங்கே இங்கே எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இதையும் சேர்த்து சொல்லணும். உயிரோட்டமாக தொழுகிறது தான் தொழுகை என்பதை சொல்லாதாலே தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் கூட உயிரோட்டமான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லைங்கிறது ஒரு துரதிர்ஷ்டம். எனவே உயிரோட்டமாக தொழுவதற்கு கட்டாயம் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதுதான் உயிரோட்டமாக தொழுகின்ற தொழுகையினுடைய விஷயங்கள். 3 மனத்தியாளங்கள் உங்களோடு பேசி இருக்கின்றோம். அதனுடைய கையேடுகள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொழுகை பற்றிய சட்டங்கள் தொடரும். இதோட முடியாது. தொழுகையினுடைய ஒவ்வொரு சட்டங்கள், வுதுவுடைய சட்டங்கள், தொழுகையினுடைய ஓதல்கள், சஜதாவுடைய சட்டங்கள், அதே மாதிரி தயம்மமினுடைய சட்டங்கள், அதே போன்ற தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. சுன்னத்து தொழுகை, பிரயாணியின் தொழுகை, நோயாளியின் தொழுகை என்று தொழுகையினுடைய சட்டங்களையே பல வருடங்களுக்கு படிக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த உரை மாத்திரம் நிகழாது. நாங்கள் வேறு வளவாளர்களையும் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே கொண்டு வந்து வித்தியாசமான பிரயோசனமான நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு பள்ளி நிர்வாகத்தோடு திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எனவே சில நேரம் வேறு புரோகிராம்களும் நடக்கும். அதே நேரம் இந்த தொடர்ச்சியான இந்த மார்க்க உரையும் உங்களுக்கு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எடுத்து செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக ஒரு வேண்டுகோளை கேட்டு நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண வெள்ள நிலைமைகள், மண் சரிவு நிலைமைகள் காரணமாக முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், ஏராளமான
குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 பேர் இன்றைக்கு வரைக்கும் மௌத்தாயிருக்கிறாங்க இந்த அனர்த்தத்தில். இன்னும் 500 பேரை காண இல்லை. 1000 தாண்டும் என்று இப்போ எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சுனாமிக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு அதிக பாதிப்பை ஏற்படுத்திய அனர்த்தமாக இது பெயரிடப்பட்டிருக்கிறது. எனவே நினைச்சு பாருங்க, அந்த மண் சரிவுக்குள்ள சிக்கின குடும்பங்களை கொஞ்சம் மனசுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. இரவு படுக்கின்ற நேரம் எல்லாம் இருந்தது, நகை இருந்தது, காசு இருந்துச்சு, வாகனம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தது. காலையில் எழும்புற நேரம் எதுவும் இல்லை. சில நேரம் பிள்ளைகள் யாரும் இல்லை, புருஷனார் உயிரோடு இல்லை, மனைவி உயிரோடு இல்லை, பிள்ளைகள் இல்லை. சில நேரம் வீடு இல்லை, எழுப்பி பார்த்தால் சில நேரம் வீடு இல்லை, வீட்டில் இருந்து எந்த பொருளும் இல்லை. இந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட மனோநிலை எப்படி இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. வாழ்க்கை மீண்டும் பூச்சியத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். இவ்வளவு நாள் உழைச்சதுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லாத ஒரு நிலை. வாங்கி வச்சது, சேர்த்து வச்சது, பிள்ளையை கட்டி வச்ச ஊடு ஒன்றும் இல்லை என்றால் அவங்களோட நிலைமை மிகவுமே பாரதூரமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஜீரோவிலிருந்து மீண்டும் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மோசமான இக்கட்டான நிலை. எனவே முடியுமான உதவிகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். பள்ளிவாசல்களுக்கு கூடாக மற்ற விஷயங்களுக்கு கூட செய்திருப்பீர்கள். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கின்றோம். இந்த குடும்பங்களில் குறிப்பாக இந்த மண் சரிவு கடும் வெள்ள அனர்த்தத்தால் முழுமையாக எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு போடுறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை, முதல்ல அது உடுப்பு இல்லை. அவ்வளோ உடுப்பும் சரி சேத்துல வெள்ளத்தில் அடிபட்டு போயிட்டு. எனவே நல்ல எல்லாம் கொடுத்துட்டோம், உலருணவு கொடுத்தாச்சு, காசுகள் கொஞ்சம் சேகரித்து கொடுத்தாச்சு. நீ அடுத்த கட்டம் அவங்கள மீள குடியேற்றதாக இருந்தால் அவங்களுக்கு உடுப்புகள் தேவை, வீட்டுக்கு தேவையான பாவனை பொருட்கள் தேவை. நம்ம வீட்டை எல்லார வீட்டையும் கபோர்ட்டுக்குள்ளே வடிவாக நல்ல நிறைய சுக்கிரியான் பீரிசி பிங்கான்கள் வடிவான எல்லா ஏனங்கள் எல்லாம் கவுட்டு கூட அழகுக்கு வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு பாவிக்கிறதுக்கு இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த இன்ஷால்ல ஒரு திட்டத்தை தொடங்கிக்கிறோம். எப்படி முஹாஜிர்கள் எதுவுமே இல்லாமல் வந்த நேரம் அன்சாரிகள் எங்களை 2 இருந்தால் ஒண்டத்தாரம் என்று கொடுத்தாங்களோ அந்த மனோநிலையோட இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏழுமா இருந்தா உங்களோட குடும்பங்களுக்குள்ள நிதி இல்லை, இந்த பொருட்களை திரட்டுங்க. உடுப்புகள் நல்ல நிலையில போட்ட அபாயா மாஷா அல்லாஹ் நல்ல நிலையிலேயும் காணா கொஞ்சம் கொட்டான் போடுறதில்லை. பிள்ளைக்கு வாங்கின உடுப்பு பிள்ளை பெருத்துட்டு போடல, அப்படி அலமாரிக்கு இருக்கும். நல்ல உடுப்பு ஆக்களை கொடுக்கலாம், நம்மளோட பிள்ளை போடும். ஆனால் இப்போ போட்டுக்கொள்ளலாம். இப்படியான நிலைமைகள் இருந்தால் அதுகளை சேகரிங்க, உங்களோட குடும்பத்தாக்கள்டையும் சேகரிங்க. ஒரு நல்ல முயற்சி. இந்த நிலை நாளைக்கு எனக்கும் வரலாம் என்று நினைச்சு பார்ப்போம். சேகரிக்கிற பொருட்கள் இன்ஷா அதை எங்கள்கிட்ட ஒப்படைங்க. நாங்கள் அதை ஒழுங்கான முறையில் பெக் பண்ணி அதை ஒழுங்கான முறையில் சீர் செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த அனர்த்த நிவாரணம் செய்து கொண்டிருக்கிற சம்மேளனம் ஜம்மியத்துல் உலமா அவங்களோட சேர்ந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக கொண்டுட்டு போய் அவங்களோட குடும்பங்களை மீள்குடியேற்ற நேரம் அந்த பொருட்களை கொடுத்து வீட்டுக்கு தேவையான ஒரு கரண்டி நம்மளோட 2 இருக்கும், அகப்பை இன்னொன்று இருக்கும், சட்டி ஒன்று இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதை கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அவங்கள மாக்கி திண்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும். இந்த சதக்காவை நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க மட்டும் இல்ல, இதை தூண்டுங்க, உங்களோட குடும்பங்களுக்கு சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி குரூப்புகள் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி நீங்க சேகரிச்சா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நம்பருக்கு நீங்க ஒரு கால் எடுத்தால் நீங்க ஆக்களை உங்களோட வீட்டை வந்து அந்த பொருட்களை எடுத்துட்டு போறதுக்கு ஏற்பாடு செஞ்சிக்கும். அல்லது கொண்டு வந்து தர முடியுமானாக்கள் நாங்கள் இந்த அல்மனார் பள்ளி வாயிலில் ஒரு நிவாரண சேகரிப்பை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கோ நாளைக்கோ நாளை அன்றைக்கோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்து தரலாம். சில நேரம் உங்களோட ஏரியாவுக்கு நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு வார ஐடியாவும் இருக்கேன். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தரையிலுமா இருந்தால் நீங்களே தந்துட்டால் எங்களுக்கு அந்த தேவை இருக்காது. இன்ஷா அல்லாஹ் நீ முடியுமானவர்கள் இந்த முயற்சிக்கு நீங்கள் கை கொடுப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனவே அப்படியா இருக்கும் தேவைன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 53 893 53 இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கோல் ஒன்று அடித்தால் எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து உங்களோட வீடுகளுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். இன்ஷா அல்லாஹ் 53 893 53 என்ற நம்பருக்கு நீங்கள் கோல் அடிக்கலாம். சரிதானே? எனவே இந்த முயற்சிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த நிலைமை வந்தால் இதே நிலைமை தான் நாங்கள் இன்னொரு ஆள்கிட்ட தான் வாங்கி போடணும் நிலைமை. அல்லா தஆலா எங்களுக்கு அப்படி வைக்காம கொடுக்குற நிலைமையில் வச்சிருக்கிறானே, அதற்கு நாங்கள் கட்டாயம் சதக்கா செய்யணும். ஏற்கனவே கொடுத்திருப்பீங்க, எனக்கு தெரியும், நிறைய பேர் பள்ளிவாசலில் கொடுத்தீங்க, சம்மேளனத்துக்கு கொடுத்தீங்க, மற்ற இடங்களுக்கு கொடுத்தீங்க, தனிப்பட்ட முறையில் உதவி செஞ்சுப்பீங்க. இது நாங்கள் கேட்கறது காசு கொடுத்து வாங்கி தர சொல்லி இல்லை, இருக்கிறதுல ஒன்றத்தாங்க. 2 நல்ல அபாயம் இருந்தால் ஒன்றத்தாங்க, நல்ல வீட்டை ஒரு நல்ல உடுப்பு இருந்தால் அதில் ஒன்றத்தாங்க, வீட்டை வச்சுக்கிற பாவனை பொருட்களில் ஒன்றத்தாங்க. சும்மா ஒரு கரண்டி விட்டு இருக்கேன்னா அது தாங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம் அந்த தேவையான. அதான் நான் சொல்ல வருது, எல்லாரோட்டையும் மீக்கி எல்லாரோடையும் தேவைக்கு மேலதிகமாக நிச்சயமாக இருக்கு. பாத்திரங்கள், பொருட்கள், பாவனை பொருட்கள், அது சின்ன தேயில வடிக்கிற வடியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு கரண்டியாக இருந்தாலும் சரி, அது அந்த சமூகத்துக்கு தேவை. ஆகவே உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பேசனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது அற்பமாக கருதவானா நீங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் சதக்காவுடைய பாதையில் தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
நீங்கள் கொடுக்குற பொருள் அல்லாஹ் தஆலா பார்க்கறதில்ல, அந்த எண்ணத்தை தான் அல்லாஹ் தஆலா பார்க்குறான். எனவே அந்த முடியுமானவங்களுடைய சதக்காக்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து நேரடியாக நானும் இந்த ப்ராஜெக்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய தொலைபேசியில் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை அழைச்சி சொன்னாலும் நாங்களே வந்து அதை கலெக்ட் பண்ணிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். முடியுமான வரைக்கும் அந்த உதவியை செய்யுமாறு கேட்டு முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.